Good evening, everyone. Today we are going to discuss about that Unit 7 new syllabus. The title of the seventh unit, Environment, Conservation and Management. So the last class we have discussed the related about this unit, particularly few topics. The first just last class நடந்தது ஒரு introduction கொடுத்துட்டு at the next class move பண்ணுவோம். First topic வந்து physical environment அல்ல biotic and abiotic environment, that biotic and abiotic community or interaction, and what is meant by habitat and niche, and the concept of the habitat and niche width or birth, and overlap, niche overlap that, and the fundamental and realizing niche, that also related about niche, and resource patterning as well as the characteristic displacement. So up to this. So maybe this is a first paragraph of this unit 7 new syllabus. Maybe one or two questions are possibilities there in last class. Same that things. Next topic, population ecology. So here almost ஒரு இந்த டாபிக்ல population ecologyல ஒரு 80% நியூ தான், ஒரு 70% வச்சுக்கோங்களேன். 70% நியூ, ஒரு 30% ஓல்டு சிலபஸ்ல வரும். சரியா? ஒரு 70% நியூ டாபிக், 70 to 75 கூட வச்சுக்கலாம். ஒரு 25% வந்து ஓல்டு சிலபஸ்ல ஆல்ரெடி இருக்கு. அந்த 75% தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ யூனிட் 7 மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. நியூ சிலபஸ், பேஜ் நம்பர் 15 பாப்புலேஷன் ஈகாலஜின்னு டைட்டில் இருக்கும் பாருங்க, பாப்புலேஷன் ஈகாலஜி. ஸோ இந்த இதுலயும் கொஞ்சம் ஈகாலஜி பேர் தான் ஈகாலஜி ஆர் என்விரான்மெண்டல் பயாலஜி. சரியா? அது என்விரான்மெண்ட்னு சொல்லும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டான டாபிக்காக தான் இருக்கும். சரியா? நம்ம பார்க்காத வியூ, இதுக்கு முன்னாடி படிக்காத வியூல தான் நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் ஒவ்வொன்றா சொல்றேன், பட் ஈஸி தான், பெருசா ஒன்றும் கஷ்டமானலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். சரியா? இந்த பாப்புலேஷன் ஈகாலஜில லைட்டா ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். இதுல மெயினா பார்க்க போறது ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன், பாப்புலேஷன் growth curve, population regulation, life history strategy. லைஃப் ஹிஸ்டரி ஸ்ட்ராட்டஜில ஆர் அண்ட் கே செலக்ஷன் கன்ஃபார்மா டிஆர்பில ஒரு கொஸ்டின் வரும் இந்த ஏரியால. சரியா? நான் ஏற்கனவே சொன்னதான், the growth curveல மேபி ஒரு கொஸ்டின், ஜே ஷேப் எஸ் ஷேப் கர்வ். சரியா? அது லைஃப் ஹிஸ்டரி ஸ்ட்ராட்டஜி ஆர் செலக்ஷன் கே செலக்ஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. மற்றபடி கான்செப்ட் ஆஃப் மெட்டா பாப்புலேஷன், டீம் பத்தி ஆல்ரெடி நம்ம எவல்யூஷன்ல படிச்சிருக்கோம், 9th யூனிட்ல வரும்னு நினைக்கிறேன். சரியா? டீம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்போசல் அண்ட் இன்டர்மீடியட் தட் எக்ஸ்டென்ஷன் அண்ட் ஏஜ் ஸ்ட்ரக்சர்டு பாப்புலேஷன், அது ஒரு 3 கொஸ்டின் இருக்குது ஏஜ் ஸ்ட்ரக்சர் பாப்புலேஷன்ல. அதுல கேட்டா ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் இது ஃபுல்லாவே நியூ டாபிக் தான். இப்ப நான் சொன்னது எல்லாமே நியூ டாபிக் தான். கொஞ்சம் இந்த டீம் மட்டும் கொஞ்சம் ஓல்டு சிலபஸ்ல எவல்யூஷன்ல இருக்கும். ஸ்பீசிஸ் இன்ட்ராக்ஷன் இது ஏற்கனவே ஓல்டு சிலபஸ்ல இருக்கு. அதுல டைப்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன், அதுல இன்டர் ஸ்பெசிபிக் காம்படிஷன், இன்ட்ரா ஸ்பெசிபிக் ஸ்பெசிபிக்கா சொல்லல. சரியா? ஆக்சுவல் சிலபஸ்ல டைப்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன் சொல்லியிருக்காங்க. இன்ட்ராக்ஷன் சொன்னாவே அதுல என்னன்னு தெரியல, இன்டர் ஸ்பெசிபிக் காம்படிஷன் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இன்ட்ரா வேற இருக்கு, இருந்தாலும் நான் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். ஓல்டு சிலபஸ்லயும் இருக்கு, நியூ சிலபஸ்லயும் இது நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது ஹெர்பிவோரஸ் என்ன, கார்னிவோரஸ் என்ன, சிம்பாசிஸ் என்ன, இதெல்லாம் ஓல்டு சிலபஸ்ல உண்டு. பாலினேஷன் மட்டும் ஓல்டு சிலபஸ்ல கிடையாது. பாலினேஷன் அது நியூ சிலபஸ்ல மட்டும் தான் இருக்கு, அது நான் நடத்துவோம். மற்ற இந்த டைட்டில் எல்லாமே அந்த ஸ்பீசிஸ் இன்ட்ராக்ஷன் அண்ட் ஹெர்பிவோரஸ், கார்னிவோரஸ், சிம்பாசிஸ். சரியா? ஸ்பீசிஸ் இன்ட்ராக்ஷன், அது டைப்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன் சொன்னாவே இது ஃபுல்லா பயாட்டிக் கம்யூனிட்டில வந்துடும் சார். பயாட்டிக் கம்யூனிட்டில இந்த கமென்சாலிசம், அந்த மியூச்சுவலிசம், அது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன்ல வந்துடும். இதெல்லாம் ஓல்டு சிலபஸ்ல உள்ளதான். ஸோ இதுதான் பாப்புலேஷன் ஈகாலஜி டாபிக்ஸ். பாப்புலேஷன் ஈகாலஜி டாபிக்ல ஏற்கனவே நான் சொன்ன விஷயம் வந்து என்னன்னா, ஒரு கொஸ்டின் மேபி 2 கொஸ்டின்ஸ். சரியா? கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வரும், அது ஏரியாவை பார்த்துக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கும், நான் சொல்ற ஹாட் பார்ட் ஆஃப் தட் ஏரியாவை பாருங்க, மற்றதெல்லாம் சும்மா ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணாலே போதும். சரியா? ரைட். ஸோ பாப்புலேஷன் சொன்னோடனே நம்மளுக்கு ஞாபகம் வர ஒரு முக்கியமான சயின்டிஸ்ட் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க அப்போ. Thomas Malthus. Yes, Malthus. TNPSC இந்த क्वेश्चन கேட்டிருந்தாங்க. Yes, okay sir. Thomas Malthus.
Okay, population சொன்னாவே. Study about that population we are called as demography. Demography, populology கிடையாது. TNPSC group 4ல கேட்ட கொஸ்டின். சரியா? Study about the population we are called as populology நினைச்சிட கூடாது. Demography. தாமஸ் மால்தஸ் வந்து ஃபேமஸ், இதுல நிறைய ஸ்டடிஸ் பண்ணியிருப்பார். சரி, ரைட். ஸோ அது என்ன சார், நம்ம பாப்புலேஷன் ஈகாலஜி அப்படின்னு டைட்டில் இதுதான், பாப்புலேஷன் ஈகாலஜி. த பாப்புலேஷன் மீன்ஸ் நத்திங். இட்ஸ் வி கேன் ரெஃபர் எ குரூப் ஆஃப் ஆர்கானிசம் ஆஃப் தட் சேம் ஸ்பீசிஸ் லிவிங் இன் எ பர்டிகுலர் ஏரியா அட் கிவன் டைம். இப்ப ஒரு ஊர்ல ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை எடுத்துக்கிடுவோம். மதுரையில பர்டிகுலர் டயத்துல இன்னைக்கு காலையில 8 மணில இருந்து நைட் 8 மணி வரை, இல்ல நைட் 10 மணி வரைக்கும் எவ்வளவு பேரு இருக்கிறாங்க, அதான் பர்டிகுலர் ஏரியா அட் பர்டிகுலர் டைம், அது கிவன் டைம் தான். ஏன்னா சில பேர் மைக்ரேஷன் எமிகிரேஷன் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த பர்டிகுலர் டயத்துல எவ்வளவு இருந்தாங்க, அது நாட் ஓன்லி ஹியூமன் பீயிங், வாட் எவர் த ஸ்பீசிஸ், சேம் ஸ்பீசிஸ், அதுதான் நம்ம பாப்புலேஷன் சொல்றோம். ஸோ த சேலியன்ட் ஃபீச்சர் பாப்புலேஷன். இதுல என்ன நம்ம ஃபர்ஸ்ட் டைட்டில் சிலபஸ் என்னன்னு கேட்டா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் ஆஃப் பாப்புலேஷன், இதுதான் ஃபர்ஸ்ட் டைட்டில். எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், நான் டைட்டில் வச்சுதான் நான் சிலபஸ் நடத்துவேன், கிளாஸ் அப்படிதான் நடத்துவேன். கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் salient feature. So இது all individual of the population belongs to the one species. ஒரு பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டா ஏதாவது ஒரு ஸ்பீசிஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஹியூமன் பாப்புலேஷன், பேர்ட் பாப்புலேஷன், பேர்ட்ல ஏதாவது ஸ்பெசிபிக் பேர்டு, டாக்னா டாகு, டாங்கினா டாங்கி, இல்ல ஹார்ஸ்னா ஹார்ஸ், ஏதோ ஒரு சம்திங், ஏதாவது ஒரு சிங்கிள் ஸ்பீசிஸ் தான். Okay, the individuals morphologically, anatomically it's a similar, mostly the species. The individuals are genetically related. Population le genetically related இருக்கும், morphology anatomically similar ஆ இருக்கும். The free gene flow between that individual of that population, ஒரு individual of the populationல gene flow free ஆ இருக்கக்கூடியது. The individuals are reproductively it will be isolated from the other species. அதாவது சேம் ஸ்பீசிஸா, ஜீனஸ் ஒரே மாதிரி இருக்கும், ஸ்பீசிஸ் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொன்னேன். அதுல reproductively it will be isolated. நான் இது நிறைய தடவை எவல்யூஷன் நடத்தும்போது சொல்லியிருப்பேன். இந்த ஸ்பீசிஸ்னா எவல்யூஷன்ல ஒரு ஸ்பீசிஸ் அண்ட் சப்ஸ்பீசிஸ்னு ஒரு டாபிக் வரும் எவல்யூஷன்ல. அதுல வந்து ஜெனரலி ஒரு ஸ்பீசிஸோட டெஃபினிஷன் என்ன சொல்லுவோம்னா, மார்ஃபாலஜிக்கலி ஆல்மோஸ்ட் சிமிலரா இருந்தாலும் ரீப்ரொடக்டிவ்லி இட் வில் பி ஐசோலேட்டட். அதுதான் அதோட மெயின் டெஃபினிஷன், அதான் ஸ்பீசிஸோட மெயின் டெஃபினிஷன். சரியா? ரைட். ஸோ பாப்புலேஷன்ஸ் ஆர் டூ டைப் ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் தட் monospecific population and polyspecific population. Mono அதிலே மீனிங் இருக்கு, formed of only one species, அதான் mono. Poly அதிலே மீனிங் இருக்கு, formed of many related species, we are called as a polyspecific population சொல்றோம். So for examples நிறைய சொல்லலாம். For example the frog population, human population அந்த மாதிரி சொல்லலாம். சரியா? ரைட். இதுல இப்ப நான் சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன், நன்னி நான் சிலபஸ்குள்ளே போல. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் சொன்ன உடனே பேஜ் நம்பர் 15 சார் அவங்களை மீட் பண்ணுங்க. ஈச் பாப்புலேஷன் த ஃபாலோயிங் கேரக்டர், மொத்தம் 12 கேரக்டர் இருக்கா. சோ கொஸ்டின் கேட்டா இந்த 12ல இருந்து தான் ஒரு கொஸ்டின் வரும். சரியா? 12 கேரக்டர் இருக்கு பாருங்க. அதாவது ஒண்ணுன்னா டீட்டெயிலா சொல்றேன். டென்சிட்டியில ஆரம்பிச்சு பாப்புலேஷன் இன்டராக்ஷன். சோ இதுலயே சப் டாபிக்கும் பின்னாடி வர்றதும் இது இன்க்ளூட் ஆயிரும். அதுல வந்து இந்த டீம் அண்ட் டிஸ்போசல் அப்படின்னு இருக்கும், இதுலயே டிஸ்போசல் வந்துடும். சரியா? சில டாபிக் வந்து அந்த பயாட்டிக் பொட்டன்ஷியல், அந்த பின்னாடி சில மைனர் டாபிக்கா இருக்கும், அதெல்லாம் இதுக்குள்ளே கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்லயே வந்துருது. இந்த மொத்தம் 12 கேரக்டர். சப்போஸ் கொஸ்டின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னு கேட்டா இந்த 12 கேரக்டர்ல இருந்து தான் கொஸ்டின் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்ப நம்ம ஒவ்வொன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற டைட்டில், அது டைட்டில் மீன்ஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன்ல டென்சிட்டி. ரொம்ப ஈஸி தான் இது, சும்மா பெரிய கஷ்டமான பயங்கரமா ஸ்டாட் மாதிரி எல்லாம் கஷ்டமாலாம் இருக்காது. சரியா? ஓகே. டென்சிட்டி, டோட்டல் நம்பர் ஆஃப் த இண்டிவிஜுவல் இன் எ யூனிட் ஏரியா. ஒரு ஏரியால எத்தனை இண்டிவிஜுவல் இருக்கு, ஆர் த யூனிட் வால்யூம் த கிவன் டைம். நான் சொன்னதான் பாப்புலேஷன் டெஃபினிஷன் மாதிரி தான், அதான் டென்சிட்டி. சரி, அடர்த்தின்னு சொல்றோம் பாத்தீங்களா, எவ்வளவு அடத்துல ஒரு பர்டிகுலர் இடத்துல எவ்வளவு பர்டிகுலர் டயத்துல பர்டிகுலர் பிளேஸ்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, அதான் டென்சிட்டின்னு சொல்றது. டு எக்ஸ்பிரஸ் த வேரியஸ் பாராமீட்டர் த டென்சிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் த நம்பர் ஆஃப் பாக்டீரியா இன் தட் லிட்டர் ஆஃப் வாட்டர். ஒரு லிட்டர்ல எத்தனை பாக்டீரியா இருக்குது, இல்லைன்னா நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ல எத்தனை பீப்புள்ஸ் வாழ்றாங்க. ஸோ இதுதான் டென்சிட்டி அப்படின்னு சொல்றது. இதை மெஷர் பண்றதுக்கு டென்சிட்டில மெஷர்மெண்ட்ல
யூனிட்லாம் இருக்குது. இதுல டோட்டல் மெஷர்மெண்ட் ஆஃப் த பாப்புலேஷன் டென்சிட்டி, இதுல டோட்டல் கவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. டோட்டல் கவுண்ட்ல இதுல ஃபார்முலா ஏற்கனவே மென்ஷன் பண்ணீங்க. D is equal to N by A by T. இது ஆக்சுவலா ஓல்டு சிலபஸ்ல பாப்புலேஷன், அதாவது டைரக்டா வேணா இருக்கு. அந்த டயத்திலே இந்த கொஸ்டின் டிஆர்பில கேட்டாங்க சார். அந்த டயத்திலே சிலபஸ்லயே கிடையாத டயத்திலேயே இந்த கொஸ்டின் நம்ம பிஜிடிஆர்பில கேட்ட கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. டென்சிட்டி, ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? D equal to N by A into divided by T. D னா டென்சிட்டி, N நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், சரியா? T னா டைம், A னா ஏரியா. இதை வச்சுதான் கால்குலேட் பண்ணுவோம். இந்த இண்டிவிஜுவல் ஆஃப் த, ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம் சார், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்முலா இதே மாதிரி மாற்றி மாற்றி ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. இந்த இண்டிவிஜுவல் ஆஃப் பாப்புலேஷன் இட்ஸ் கவுண்டட் 1 by 1. நிறைய மெத்தட் இருக்கு. மதர்ஸ்ல தானே இருக்கு. சார் அவங்களை ரிமூவ் பண்ணுங்க சார். கோகோஸ்ட் அவங்களை ரிமூவ் பண்ணுங்க. என்ன நடத்திட்டு இருக்க, வீட்டுல பேசிட்டு இருக்காங்க. The individual of the population it's counted 1 by 1. அதாவது ஒரு நம்ம பாப்புலேஷன் டென்சிட்டி பாப்புலேஷன்ல வந்து இண்டிவிஜுவலாக தான் கவுண்ட் பண்ணும். இதுல நிறைய மெத்தட் இருக்கு. டைரக்ட் மெத்தட், அந்த குவார்டர் டென்சிட்டி மெத்தட், அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதெல்லாம் சும்மா நீங்க அதுல சில ஒவ்வொன்றா கொஞ்சம் மெத்தட்ஸ் வந்து நம்ம இதுல பார்ப்போம். டோட்டல் கவுண்ட்னா இப்படித்தான் கவுண்ட் பண்ண முடியும். சரியா? இது பாப்புலேஷன் வந்து டென்சிட்டியை பார்க்கக்கூடிய மெத்தட்ஸ் அடுத்து நம்ம பார்க்கணும். டோட்டல் கவுண்ட்னு ஒரு மெத்தட் பார்த்தோம். ரெண்டாவது மெத்தட் வந்து சாம்பிளிங் மெத்தட். இது நம்ம ஏற்கனவே ஸ்டாட்ல கூட ரைட்டா பார்த்துருப்பீங்க. இட்ஸ் சூட்டபிள் ஃபார் samples are selected, that organism or samples are counted and the density will be calculated. பர்டிகுலரா ஒரு ஊர்ல ஒரு ஸ்ட்ரீட்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா அப்ப அந்த ஆர்கானிசம் கவுண்ட் பண்ணலாம். இல்ல சாம்பிள சில விஷயங்களை எடுக்கலாம். இப்ப இங்கே இப்போ 500 பேர் இருந்தாலும் ஒரு 10 பேர் இல்ல 20 பேரை வந்து சாம்பிளா எடுத்து இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்து கேட்டாலே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துருவோம் நம்ம. சரியா? சோ அதான் சாம்பிளிங் மெத்தட்னு சொல்லக்கூடியது. The terrestrial habitat, the total area of the populations are subdivided into the sampling unit. அதான் சொல்றேன். இங்க அதாவது ஒரு டெரஸ்ட்ரியல் ஏரியால எல்லா இடத்தையும் போய் நம்ம பார்க்கணும் அவசியம் கிடையாது. அதான் நான் சொல்லிட்டேன். நம்ம கிளாஸ்ல இப்ப எத்தனை பேர் 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேர்ட்டையும் கிளாஸ் பத்தி கேட்கணும் அவசியம் கிடையாது. ஒரு 10 பேர்ட்ட கேட்டாலே நீ கிளாஸ் எப்படி இருந்தது அப்படி அதுதான் வந்து நம்ம சொல்றோம். அதே மாதிரிதான் பாப்புலேஷன் ஒரு சாம்பிளிங் மெத்தட், சாம்பிளிங் யூனிட்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஏற்கனவே ஸ்டாட்ல படிச்சிருக்கோம். சாம்பிளிங் யூனிட்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை, இது எப்படி அந்த டெரஸ்ட்ரியல் ஏரியால எடுக்க முடியும்னா அந்த பேஜ் நம்பர் 16ல ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கு பாருங்க கீழே. த ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள். ஸோ ஒரு ஏக்கர்ல ஒரு சாயில்ல நியூட்ரிட்டி கண்டென்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த ஏக்கர்ல எல்லா ஏரியாலையும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு 3 மெத்தட்ல அங்கங்க சாம்பிள் மெத்தட் எடுத்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணி அதுல எவ்வளவு நியூட்ரியன் இருக்கா அந்த லேண்ட்ல வந்து எவ்வளவு நியூட்ரிஷன் இருக்குது சாயில்ல அப்படின்னா கால்குலேட் பண்ணோம். பேஜ் நம்பர் 16ல அந்த டயக்ராம் போட்டிருக்கு. இது மெத்தட், சாம்பிளிங் மெத்தட். அடுத்த டேக் மெத்தட் இன்னொரு மெத்தட். இட் யூஸ்ட் ஃபார் கவுண்டிங் த லார்ஜர் அனிமல்ஸ். இதெல்லாம் லைக் ஃபிஷ், பேர்ட்ஸ், ஸ்குரில்ஸ் எக்ஸெட்ரா. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த பாப்புலேஷன் சார் இஸ் a definite number of animals. You can say the hundreds are captured. ஒரு என்ன செய்வாங்கன்னா இந்த டேக்னு என்ன பண்ணீங்களா, ஒரு டேக் போடுறோம்ல ஒவ்வொரு இடத்துல நம்ம, அதே மாதிரி டேக் மெத்தட்னு சொல்லுவோம். இதை வந்து இப்போ 100 ஒரு பேர்ட்ஸை வந்து கேப்சர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். கேப்சர் பண்ணி பிடிக்கிறோம். பிடிச்சிட்டு மார்க்கெடு 100 பேர்டுக்கும் ஒரு காலில் வந்து டேக் மாட்டிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். மாட்டிடும். ஆஃப்டர் தட் 100 birds are should be released with that. அந்த 100 bird டேக் மாட்டி ரிலீஸ் பண்ணிடுறோம் அந்த ஏரியால, பர்டிகுலர் ஏரியால. ஆஃப்டர் சம் டேஸ், கொஞ்ச நாள் கழிச்சு, ஸோ அனதர் செட் ஆஃப் தட் அனிமல்ஸ் வில் பி கேப்சர் வித் தட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 80 அனிமல்ஸ்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு அனிமல், நான் பேர்ட்ஸ்ன்னு சொல்றேன், இல்ல அனிமல் எப்படி வேணா வச்சுக்கோங்க நீங்க. சரியா? ஸோ இப்ப திரும்ப பிடிச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதுல திஸ் பேட்ச் ரெண்டாவது பிடிச்சிட்டு வந்தோம் பாத்தீங்களா, இட் கண்டெயின் a tagged and untagged animals கண்டிப்பா இருக்கும். இல்ல பேர்டுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அனிமல்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. அப்ப நம்ம 100 விட்டோம் பாத்தீங்களா, அதையே திரும்ப திரும்பளுக்கு நம்ம பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப எத்தனை டேக்டு, எத்தனை untagged அனிமல் இருக்குது. So the populations of the tagged and untagged, the total number of that individual in the population will be calculated the following. அப்ப எவ்வளவு டேக்டு எவ்வளவு அன்டேக்டு அதை வச்சு, இப்ப வந்து டேக்டு அனிமல்ஸ் வந்து ஒரு 100, ஆனா டோட்டல் நம்பர் ஆஃப் த டேக்டு அன்டேக்டு அனிமல்ஸ் செகண்ட் டே இல்ல ஒரு வாரம் கழிச்சு கூட வச்சுக்கோங்க, ஒரு 80, ஒரு 80. அப்ப டேக்டு அனிமல்ஸ் ஆர் கேப்சர்டு இன் 10.
பேஜ் நம்பர் 17ல பாருங்களேன். பேஜ் நம்பர் 17ல ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் மாதிரி போட்டிருக்கோம். அது டோட்டல் நம்பர் ஆஃப், அது வந்து கீழே வந்து பை சார், அது டோட்டல் நம்பர் ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன் சைஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மார்க்கெட் அனிமல்ஸ் இன் த பிளான்ட். பேஜ் நம்பர் 17 எடுத்துக்கோங்க. இட்ஸ் ஈக்குவல் டு, அதுக்கு முன்னாடி சின்ன மைனஸ் மாதிரி இருக்கலாம், அது இருக்கா சார்? பிரிண்டிங் மிஸ்டேக், மைனஸ் கிடையாது சரியா. ஈக்குவல் டு தான், லைசா அழிச்சிருங்க. அது டோட்டல் காப் தட் சாம்பிள் த நம்பர் ஆஃப் மார்க்கெட் அனிமல்ஸ் இன் சாம்பிள். அப்ப டோட்டல் பாப்புலேஷன் சைஸ் வந்து அதுல வந்து நம்ம 800, அப்ப வந்து ஒரு 800 வச்சுக்கோங்க. இது கீழே வரும், 800 வந்து கீழே வரக்கூடியது. ஸோ இதுல ஆக்சுவலா வந்து இந்த பெல்லட் கவுண்டட் மெத்தடுக்கு கீழே இந்த கால்குலேஷன் வந்துருச்சு சார். ஆக்சுவலா இந்த இதுக்கு அந்த டைட்டிலுக்கு மேல இருக்கணும். அப்ப எக்ஸ் டிவைடட் பை 100, அப்ப 80. டோட்டலா நம்ம வந்து டேக்ட் அனிமல்ஸ் ஆர் கேப்சர் 10. அப்ப 80 இன்ட்டு அந்த இந்த பக்கம் 100 வரும்போது டிவைடட் பை 10 போட்டா ஒரு 800. ஸோ ஜஸ்ட் எத்தனை அதுன்னு பாக்குறதுக்கு ஒரு மெத்தட், அவ்வளவுதான். நம்ம சாம்பிளிங் மெத்தட் மாதிரி டேக்டு ஒரு மெத்தட்ஸ், வேற ஒன்றும் இது பெருசா ஒன்றும் கிடையாது. நீங்க மெத்தட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அது எப்படிலாம் கால்குலேட் பண்றாங்க அந்த எல்லாம் கொஸ்டின்ஸ் வராது. ரைட். அடுத்தது பெல்லட் கவுண்டிங் மெத்தட். பெல்லட்னு உங்களுக்கு தெரியும், ஃபீகல் பெல்லட்ஸ். இது வந்து ஃபீகல் பெல்லட்ஸ் ஆஃப் தட் ஏரியாஸ் ஆர் கவுண்டட். இதெல்லாம் சார் கவுண்ட், இது ஒரு மெத்தட், அவ்வளவுதான் சரியா. ஃபீகல் பெல்லட்ஸ் எப்படி இருக்குது அதை வச்சு கவுண்ட் பண்றது. ஓகே, நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிருக்கேன் பார்த்துக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், நேட்டாலிட்டி இந்த மார்டாலிட்டி. இது யூஜில டிஆர்பில கேட்டிருக்காங்க. நேட்டாலிட்டி மார்டாலிட்டி பேசிக்கா டிஎன்பிசி குரூப் 4லயே கேட்டிருக்காங்க. பர்த் ரேட்டுக்கு என்ன பேரு? நேட்டாலிட்டி. டெத் ரேட்டுக்கு என்ன பேரு? மார்டாலிட்டி. இதுல ஒரு சின்ன டவுட் வந்துடும். அதாவது கவனிங்க, பெர்த் சரியா, பெர்த் ரேட்டுக்கு என்ன சொன்னேன்? நேட்டாலிட்டி. டெத் ரேட்டுக்கு என்ன சொன்னேன்? மார்டாலிட்டி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? டெத்து மார்ச்சரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா எக்ஸாம்பிள் உட்காந்துக்கிட்டு இந்த நேட்டாலிட்டி மார்டாலிட்டி திடீர்னு கன்ஃபியூஸ் ஆயிடும். எதுடா பெர்த் ரேட்டு, எது டெத் ரேட்டு அப்படின்னா. டெத்துனாவே மார்ச்சரி, அவே மார்டாலிட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல ஏபிசிடில எப்பவுமே பெர்த் சொல்லி தான் டெத்து சொல்லுவோம். ஏபிசிடில என் சொன்ன பிறகு தான் எம் சொல்லுவோம். அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரிதான். எப்படியா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ரைட். ஸோ பர்த் ரேட் ஆக்சுவலி சிம்பிளா ஃபார்முலால மென்ஷன் பண்ணியிருக்கோம். the number of birth per unit time divided by the average population. அதான் birth rate ன்னு சொல்றோம். So இதுல 2 type is that potential natality, realized natality அப்படின்னு 2 டைப் இருக்கு சரியா. இந்த birth rate இங்க ஃபர்ஸ்ட் டைட்டிலே கொடுத்துருக்கு பாத்தீங்களா, birth rate ன்னு சொல்லிட்டு. potential. So இதுல generally potential natality, realized. What is meant by potential natality? Potential means maximum natality, maximum birth rate. அப்ப the maximum possible rate of the reproduction of that population under that optimal conditions. அதாவது ஒரு ஆர்கனிசம், ஒரு அனிமலுக்கு அதோடைய மேக்சிமம் கெப்பாசிட்டி ஆஃப் ரீப்ரொடக்ஷன் எவ்வளவு, அதுதான் நம்ம பொட்டன்ஷியல் நேட்டாலிட்டின்னு சொல்றோம். இப்ப சால்மன் ஃபிஷ்ஷுக்கு எவ்வளவு மேக்சிமம் எக்லே பண்ணும், அந்த மாதிரி ஒரு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருப்போம். அதை நீங்க அப்படியே பார்த்துக்கோங்க சரியா. அதோட லைஃப் ஸ்பேன்ல இத்தனை எக் ரிலீஸ் பண்ணுது, அப்ப இவ்வளவு யங் ஒன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் மேக்சிமம் அதோட பொட்டன்ஷியல் சொல்றது. இதே இது ரியலைஸ்டு நேட்டாலிட்டி ஆர் ஈகாலஜிக்கல் நேட்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா the actual number of new individuals is added to the population in the given time. ஒரு குறிப்பிட்ட டயத்துல எவ்வளவு ஒரு நியூ இண்டிவிஜுவல் உள்ள இன்ட்ரோடியூஸ் ஆகுது, அதுதான் வந்து ரியலைஸ்டு நேட்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ரியலைஸ்டு நேட்டாலிட்டி லெசர் தென் த பொட்டன்ஷியல் நேட்டாலிட்டி. கண்டிப்பா பொட்டன்ஷியல் நேட்டாலிட்டி வந்து மேக்ஸிமம் சொல்லிட்டேன், அதை விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், அது தெரிஞ்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 17ல ஒரு மேப், ஒரு சின்ன சார்ட் மாதிரி போட்டிருக்கேன். இது டயக்ராம் இருக்கு பாருங்க, என்வரான்மெண்டல் ரெசிஸ்டன்ஸ். அதுல ஒரு டயக்ராம், அந்த டயக்ராமத்தை பாருங்க. இந்த மாதிரி ஒரு இது போட்டு 2 இது இப்படி போட்டிருப்பாங்க பாருங்க. இல்ல டாட் டாட்டா இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பொட்டன்ஷியல் மார்டாலிட்டி. இது 1வது பாயிண்ட். அந்த டயக்ராம் பாருங்க, பேஜ் நம்பர் 17ல அந்த டயக்ராம் பாருங்க. ஸோ பொட்டன்ஷியல் நான் சொல்லிட்டேன், ஆக்சுவலா பொட்டன்ஷியல் மார்டாலிட்டி தான் மேக்சிமம் மார்டாலிட்டி. அதான் வந்து அதோட பீக் இப்படி போகுது கம்ப்ளீட்டா. அந்த பீக் ஃபர்ஸ்ட் இதுல கம்ப்ளீட்டா அப்படி போகுது. இது அதான் மேக்சிமம் சொல்லிட்டோம் சரியா. அது ரியலைஸ்டு மார்டாலிட்டினா அப்படி கிடையாது. அது வந்து அதோட எவ்வளவு அதை ரியலைஸ் பண்ண முடியாது, அதை லெஸர் நம்பர் பொட்டன்ஷியல் தான் சொல்லுவோம். அதை கம்பேர் பண்ணும்போது அதுதான் கொஞ்சம் கீழே, அது கிராஃப் கீழே போடுறோம். ஸோ இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். அதாவது இதான் கேரிங், எப்படி சொல்றது, கேரிங் கெப்பாசிட்டி, மேக்சிமம் கேரிங் கெப்பாசிட்டி. ஒரு குறிப்பிட்ட அளவுன்னா ஈக்குலிபிரியம் ஆயிரும். இது எனிவே இந்த ரெண்டுமே வந்து எது வந்து டிட்டர்மின் பண்ணும்னா அந்த என்வரான்மெண்டல் ரெசிஸ்டன்ஸ், என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் will be determined with that. சரியா. ஸோ சும்மா அதுதான் இந்த டயக்ராம், பேஜ் நம்பர் 17ல உள்ள டயக்ராமோட எக்ஸ்பிளனேஷன், வேற ஒன்றும் கிடையாது. இதுல கேரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு ஒரு டயக்ராமத்துல கொடுத்துருங்க பாத்தீங்களா, அது என்ன சார்? கேரிங்
அந்த மேல இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல இருக்கும் கேரிங் கெப்பாசிட்டி. The total number of the individual can be supported in the area at particular time. ஒரு பர்டிகுலர் டயத்துல எத்தனை இண்டிவிஜுவல்ஸ் இருக்குது, அதுதான் கேரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? ரைட். இதுல அதே இது இன்னொரு பாயிண்ட் சொன்னேன், நடுவில் டாட்டா இருக்கிறது. என்வாரன்மெண்டல் ரெசிஸ்டன்ஸ்னா இட் பிரிவென்ட் த பாப்புலேஷன் இன்க்ரீஸ்ட் பை த என்வாரன்மெண்டல் ஃபேக்டர். ஏன்னா சுத்தி உள்ள சர்க்கம்ஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த என்வாரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் வந்து அந்த நம்ம பர்த் ரேட் வந்து அதோடைய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதுல எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம் என்வாரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ்ல, அதை பார்த்துக்கோங்க. நேட்டால் பர்த் ரேட் அது சிம்பிளா சொன்னா வந்து எக்கனாமிக்கலா, இன்னும் பேசிக்கா சொல்லலாம், எக்கனாமிக்கலா வெல் டு டூவா இருந்தா எத்தனை குழந்தை வேணா பெற்றுக்கலாம். எக்கனாமிக்கலா வீக்கா இருந்தா எதுக்கு ஒரு குழந்தை வளர்க்கறதே பெருசா இருக்குன்னா 2, 3, 4ன்னா அதை படிக்க வச்சு திரும்ப டிஆர்பி படிக்க வச்சு இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு நினைச்சிட்டு செய்யும். இப்போ ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிறாங்க, இல்ல பர்த் கண்ட்ரோல். ஸோ நாம் இருவர் நமக்கு இருவர், நாமே ஒருவர் நமக்கு ஒருவர், நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை, அந்த அளவுக்கு போயிடுச்சு. சரி, ரைட்டியா? எனிவே, ஸோ அப்ப என்வாரன்மெண்டல் ரெசிஸ்டன்ஸ் சுத்தி உள்ள சர்க்கம்ஃபரன்ஸ் தட் ஆல்சோ இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த prevention of populations, right? So these are the important points about that birth rates. Next, death rates, that is mortality. சரியா? mortality, death rate ன்னு சொல்றோம். So actually அதே தான், the number of death per unit time per average populationல அத நம்ம சொல்றோம். இது அதே மாதிரி தான் சார். அந்த பொட்டன்ஷியல் மார்டாலிட்டி, ரியலைஸ் அங்க நேட்டாலிட்டின்னு சொல்றோம், இங்க மார்டாலிட்டின்னு சொல்றோம். பொட்டன்ஷியல் மார்டாலிட்டி அந்த நம்பர் ஆஃப் டெத்ஸ் டியூ டு த ஓல்ட் ஏஜ். வயசான பிறகு நம்ம எத்தனை பேர் இறக்குறாங்க, அது ஒண்ணுமே நம்ம செய்ய முடியாது. அது பொட்டன்ஷியல் மார்டாலிட்டி மேக்ஸிமம். ரியலைஸ்டு மார்டாலிட்டி நம்பர் ஆஃப் டெத் தட் அக்கர்ஸ் அட் ஆல் ஏஜ் ஃப்ரம் த கேமிட் டு அடல்ட். குழந்தை பிறக்கிறது போதே இல்ல கருவில் இருக்கும் போது இருந்து அடல்ட் ஆற வரைக்கும் இதுல யார் சார் டிட்டர்ன் பண்ணுவா? டியூ டு த என்வாரன்மெண்டல் ஃபேக்டர். என்வாரன்மெண்டல் ஃபேக்டர் அங்க இதே தான் நான் சொன்னேன். ரியலைஸ்டு பர்த் ரேட்டும் environmental factor will be influenced. Same that relation mortality also environmental factor will be influenced that. சரியா? So the number of other the gamete to adult அது உள்ளது. சரி, இதுல வைட்டல் இண்டெக்ஸ் அது என்ன சார்? அந்த செக்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க, வைட்டல் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து the ratio between the death rate as well as birth rate. So இந்த சின்ன ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருப்போம், அதையும் பார்த்துக்கோங்க, கேட்டாலும் கேட்கலாம். சரியா? வைட்டல் இண்டெக்ஸ் மீன்ஸ் birth divided by death into 100. அதான் வைட்டல் இண்டெக்ஸ். இட் ஹெல்ப் டு அண்டர்ஸ்டாண்டிங் த ரேட் ஆஃப் growth. இது வச்சாதான் நம்ம எத்தனை பேர் பிறந்தாங்க இன்னைக்கு, எத்தனை பேர் இறந்தாங்க, அதை வச்சுதான் பாப்புலேஷன் growth எப்படி இருக்கும். ஸோ இது ஆல்மோஸ்ட் ரெண்டுமே டெத் ரேட்டும் பர்த் ரேட்டும் ஈக்குவலா இருந்தா பாப்புலேஷன் ஈக்குலிபிரியமா இருக்கும். டெத் ரேட் கம்மியா இருந்து பர்த் ரேட் அதிகமா இருந்தா பாப்புலேஷன் growth இருக்கும். இது அப்படியே மாறி வரும், வைசி வர்சா. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்த டைட்டில் ஏஜ் பிரமிடுங்க சொல்லியிருப்பாங்க, ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன். இது பாப்புலேஷன்ல வரக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இதுல மெயினா ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல வந்து த பாப்புலேஷன்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த இண்டிவிஜுவல் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப். ஏன்னா நம்ம பாப்புலேஷன்ல இருந்தா குழந்தை பிறந்ததுல இருந்து இறக்குற ஒரு மனிதன் வரைக்கும் வந்து ஏஜ் குரூப் இருக்கு பாத்தீங்களா. we are classified into that 3 groups according to their age. ஒரு 3 குரூப்பா பிரிக்கிறோம் சார். ஒரு 3 குரூப்பா என்ன செய்யணும், ஏஜ் குரூப்பா பிரிக்கிறோம். நல்லா ஞாபகம், இது தனியா ஒரு சிலபஸும் இருக்கு, தனியாவும் இந்த இதுக்கு ரிலேட்டடா இருக்கும். நம்ம அதுக்குள்ளேயே இது வந்துடும். ஞாபகம், நான் அந்த டைட்டில் வரும்போது நான் டீட்டெயிலா சொல்றேன். ஓகே, இதுல 3 குரூப்னு சொல்லிட்டேன். ஒன்னு என்ன சார், இந்த இதுல இருக்கு பாருங்க, ப்ரீ ரீப்ரொடக்டிவ் குரூப். தட் இஸ் இன்க்ளூடிங் த இம்மெச்சூர் அனிமல். இந்த எல்லோ கலர்ல படம் போட்டு பாத்தீங்களா, எல்லோ கலர்ல படம் போட்டு பாருங்க, இதான் ப்ரீ மெச்சூர், அது ப்ரீ ரீப்ரொடக்டிவ் குரூப். சோ அப்ப இட்ஸ் இம்மெச்சூர் அனிமல்ஸ் ஃபுல்லாவே இந்த எல்லோ கலர் அந்த இருக்கும். அடுத்தது ரீப்ரொடக்டிவ் growth, எது இந்த ப்ளூ கலர்ல போட்டு பாத்தீங்களா, இது ஃபுல்லா ரீப்ரொடக்டிவ் growth. சோ தட் செக்சுவலி இட்ஸ் a mature individual. இது எல்லாமே செக்சுவலி டு மெச்சூர் இண்டிவிஜுவல், ஒரு நியூ இண்டிவிஜுவல் உருவாக்கக்கூடிய திறன் பெற்றுள்ளது. அடுத்தது போஸ்ட் ரீப்ரொடக்டிவ் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் குரூப். இது எப்படின்னா ஆல்மோஸ்ட் கமெண்ட் த ஓல்ட் அனிமல்ஸ், ஓல்ட் ஏஜ், இந்த பிங்க் கலர்ல இருக்கிறது ஃபுல்லாவே. அப்ப த ரீப்ரொடக்ஷன் எபிலிட்டி ஹாஸ் பீன் ஸ்டாப்டு. இவங்களுக்கு ரீப்ரொடக்ஷன் எபிலிட்டி இருக்காது. சோ இதான் 3 டைப் ஆஃப் தட் ஏஜ் பிரமின்னு சொல்றோம், ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றோம். சோ அப்ப இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் growth of population. The growth of population determined by the age group of population. இதுதான் ஒரு பெரிய விஷயம். இது நீங்க ரீசெண்டா வந்து நம்ம இந்தியா பார்த்து பக்கத்துல உள்ள சைனாக்காரங்களோ இல்ல மத்தவங்களும் பயப்படுறாங்க. என்னன்னா நம்ம பாப்புலேஷன் வந்து
சைனா தான் நம்பர் 1 இருந்தது. உங்களுக்கு தெரியும். ஹியூமன் பாப்புலேஷன்ல நான் சொல்றேன். ஹியூமன் பாப்புலேஷன் சைனா தான் நம்பர் 1. கொரோனா வந்தது நம்பர் 1 நம்ம வந்துட்டோம். இந்தியா. கொரோனா பீரியட்ல தான் நம்பர் 1 ஆனோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். சோ அப்ப சைனாக்காரங்க இப்ப என்ன பயப்படுறாங்க, நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ் நம்மகிட்ட நிறைய இருக்கு. இன்னொன்னு அவங்க நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இந்த குரூப் சைனாக்காரங்க பாப்புலேஷன்ல இந்த போஸ்ட் ரீப்ரொடக்டிவ் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் தான் அதிகமா இருக்காங்களாம். இந்த ரீப்ரொடக்டிவ் ப்ரீ ரீப்ரொடக்டிவ்ல ரொம்ப கம்மியா இருக்காங்களாம். சோ அப்ப வந்து அது ரொம்ப பயந்தாங்க அவங்க வந்து. சோ அதுதான் திரும்ப வந்து நிறைய ரூல்ஸ் எல்லாம் மாத்தி திரும்ப குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிலாம் சொன்னாங்க. நம்ம இந்தியா பொறுத்தளவு ஆல்மோஸ்ட் ஒரே இந்த இதுல பிரமிட் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, ஆல்மோஸ்ட் தட் எக்ஸ்பேண்டிங் இதே மாதிரி இருப்பாங்க. ஸ்டேபிள்னா அடுத்த கண்டிஷன். ஏன்னா இது இந்த 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 பிக்சருக்கும் இந்த பிக்சருக்கும் டிஃபரெண்ட் பாருங்களேன். இந்த ரெண்டுக்குள்ள ஏஜ் பிரமிட்ஸ் உள்ள பிக்சர். அது நான் அடுத்தடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒவ்வொன்றா சொல்றேன். சரி, இல்ல ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்ஸ் ஆர் ஸ்டேட் இஸ் ப்ரீ ரீப்ரொடக்டிவ்னா இது ஆல்மோஸ்ட் த ஸ்டேட் ஆஃப் த growth. போஸ்ட் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் வந்து இட்ஸ் a decline into that. பாப்புலேஷன் போத் ஏஜ் குரூப் ரெண்டுமே இங்க பாருங்க, இது ரெண்டுமே பாருங்க ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கா? எது ப்ரீ ரீப்ரொடக்டிவ் நெக்ஸ்ட் வாட் இஸ் கால்ட் போத் ஏஜ் குரூப் போஸ்ட் ரீப்ரொடக்டிவ் இந்த இது ஆல்மோஸ்ட் இந்த இதே மாதிரி இருந்தா ஓரளவு ஸ்டேபிளா இருக்கும் சார். அந்த பாப்புலேஷன் growth வந்து ஸ்டேபிளா இருக்கும். ஸோ ஏஜ் இதுக்கு தான் நம்ம ஏஜ் பிரமிட்னே சொல்லுவோம். ஏஜ் பிரமிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? ஸோ த டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் ஆஃப் த பாப்புலேஷன் ரெப்ரசன்ட் பை தட் குரூப் ஆர் ஏஜ் பிரமிட். பேஜ் நம்பர் 19ல பாருங்க, நம்ம மெட்டீரியல் டயக்ராம் கொடுத்துருக்கேன். அதே தான் இந்த அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் டயக்ராம், இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. சரியா? அதுல ஃபர்ஸ்ட் இதுல இருந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு சார், நல்லா கவனிங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒரு டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பேண்டிங் சொல்றோம், அங்க வந்து growthன்னு சொல்றோம். இப்படி இருந்தா கண்டிப்பா growth இருக்கும் சார். the growth is there. சரியா? அடுத்த டயக்ராம் பாருங்களேன், இட்ஸ் a ஸ்டேபிள் டயக்ராம். அங்க ஆல்மோஸ்ட் எப்படி இருக்கும்னா இப்படி ஒரு மாதிரி பெல் ஷேப்ல இப்படி இருக்கும், இப்படி. சரியா? ஒரு ஸ்டேபிளா இந்த மாதிரி இருக்கும். சோ இதுதான் பெல் ஷேப்டு பாப்புலேஷன் கர்வ். சோ இந்த பெல் ஷேப்டு தான் பாப்புலேஷன் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க, ஸ்டேபிளா இருக்கும். இதுதான் கொஸ்டின். இதான் சார் கொஸ்டின். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து சொன்னது வந்து பெல் ஷேப்டு பாப்புலேஷன் வந்து ஸ்டேபிளா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பிரமிட் வந்து ட்ரையாங்கிள், இங்க இருக்குல்ல, இதுதான் ட்ரையாங்கிள். எப்படி இருக்கு பாத்தீங்களா? ட்ரையாங்கிள். த பாப்புலேஷன் வில் பி growth. அப்ப இது வந்து நல்ல growth இருக்கும். ஸ்டேபிள் கிடையாது, இது ஸ்டேபிள் கிடையாது, இதுதான் ஸ்டேபிள் ட்ரையாங்கிளா இருந்தா. அடுத்தது இன்னொன்னு கீழே ஒண்ணு சொல்லி பாத்தீங்களா, இது எப்படின்னா இது என்ன சொல்றோம்னா யான் ஷேப்னு சொல்லுவாங்க. இப்ப பாப்புலேஷன் வில் பி டிக்ளைன்ட் இன்டு தட். அந்த ஏன் அப்படி சொல்றோம்னா, நீங்க மெட்டீரியல் அந்த டயரத்தை பாருங்க, பேஜ் நம்பர் 19ல கீழே பாருங்களேன், எல்லோ கலர்ல கொடுத்துருப்பாங்க. பாட்டம் வந்து ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ரொம்ப கம்மியா இருக்கும். சரியா? ரீப்ரொடக்டிவ் ஓரளவு இருக்கும். அதை விட போஸ்ட் ரீப்ரொடக்டிவ் சொல்றோம் பாத்தீங்களா, அது ரொம்ப இருக்கும். அந்த மெட்டீரியல் பேஜ் நம்பர் 19ல அந்த டயக்ராம் பாருங்க, இந்த டயக்ராம் பாருங்க. சரியா? சோ இது சோ இதுல கொஸ்டின் கேட்டா என்ன சார், இந்த மூணுல தான் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. பாப்புலேஷன் growthல ஒரு growthனா ட்ரையாங்கிளா இருந்தா பாப்புலேஷன் எப்படி இருக்கும், இதான் கொஸ்டின். பெல் ஷேப்ல இருந்தா ஸ்டேபிள், இதான் கொஸ்டின். யான் ஷேப்னா டிக்ளைன் பாப்புலேஷன், இதான் சார். இந்த மூணுல இருந்து ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பாப்புலேஷன் growthல, ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற ஒண்ணும் அதுல பெருசா ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. இன்னும் ஏதாவது கேட்க வாய்ப்பு இருக்குன்னா இந்த ஒரு பிக்சர்ல ப்ரீ ரீப்ரொடக்டிவ் எங்க இருப்பாங்க, ரீப்ரொடக்டிவ் எங்க இருப்பாங்க, போஸ்ட் ரீப்ரொடக்டிவ் எங்க இருப்பாங்க, அது வேணா கேட்கலாம். அவ்வளவு 4 கொஸ்டின் தான், இதுக்கு மேல அங்க கொஸ்டின் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். பாப்புலேஷன் growth பொறுத்தளவு ரைட். சாரி, பாப்புலேஷன் பிரமிட். நெக்ஸ்ட் பாப்புலேஷன் growth சார். ஆக்சுவலா இந்த பிக்சர் வந்து அதுக்கு மேல வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாப்புலேஷன் growth பேஜ் நம்பர் 19ல பிக்சர் மேல வரும், பரவாயில்ல. அடுத்த பாப்புலேஷன் growth சார். டு இன்க்ரீஸ் த சைஸ் ஆஃப் த பாப்புலேஷன் தான் நம்ம பாப்புலேஷன் growthன்னு சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எது growth, இந்த ஆல்மோஸ்ட் ட்ரையாங்கிள் தான் நம்ம பாப்புலேஷன் growthன்னு சொல்றோம். போத், அதாவது சிம்பிளா சொன்னா பர்த் ரேட் இஸ் ஹை, டெத் ரேட் இஸ் லோ. இப்படி இருந்தா மட்டும்தான் பாப்புலேஷன் வந்து growth ஆயிருக்குன்னு சொல்றாங்க. the pattern of the growth curve again that differ into that. அந்த pattern of the growth curve வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். காமிக்கிறேன் இருங்க. சரி, இந்த பிக்சரும் பாருங்களேன், இது லைட்டா அதுல ஒரு பிக்சர் தான். இது டைப்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் பிரமிட், அதே தான்.
நம்ம சொன்னதுதான். இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இது மேல் ஃபீமேல வச்சு சும்மா லைட்டா சொல்லியிருக்காங்க. ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். நம்ம வந்து இது வந்து கொஞ்சம் ட்ரையாங்கிளா இருக்கா, இது ட்ரையாங்கிளா இருக்கும். அப்ப இது வந்து பாப்புலேஷன் வந்து எப்படி இருக்கும், growth ஆகும். இது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியா? இது வந்து ஸ்லோ growthன்னு சொல்றோம். இது ரேபிட் growth. இது ஸ்லோ growth, இது ஜீரோ growth. அப்ப இதுதான் நம்ம ஆல்மோஸ்ட் என்ன சொல்றோம், ஸ்டேபிள்னு சொல்றோம். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்டேபிள். சரியா? ஜீரோ growthன்னு சொல்லியாச்சுல, அதான் ஸ்டேபிளா இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். அந்த இது கொஞ்சம் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், ஆனா ட்ரையாங்கிள் கிடையாது. அது இந்த லாஸ்ட் படம் பாருங்க, நெகட்டிவ் growth. அப்புறம் growth will be declined. இது ஒரு டயக்ராம் தான். பாப்புலேஷன் growthோட டயக்ராம் தான். இதே இது பின்னாடி சிலபஸ் இருக்கும். ஏன்னா கொஸ்டின் கேட்ட இந்த 4 தான். 4 கொஸ்டின்ல தான் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தபடி அதுல ஒண்ணும் கிடையாது. சரியா? ரைட். சோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாப்புலேஷன் growth. அதெல்லாம் முக்கியமா எஸ் ஷேப்டு growth curve கேட்கிற வாய்ப்பு இருக்கு. நிறைய எக்ஸாம்பிள்ல கேட்டிருக்காங்க. கொஸ்டின் இதுதான். சிக்மாய்டு கர்வ் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் ஷேப்டு இந்த இருக்கு பாத்தீங்களா, ஒரே ஒரு நிமிஷம். எஸ் ஷேப்டு கர்வ் தட் இஸ் கால்ட் சிக்மாய்டு கர்வ். பி டயக்ராம் இந்த இருக்கு பாத்தீங்களா, பி டயக்ராம். ஏ டயக்ராம் வந்து ஜே ஷேப்டு, பி டயக்ராம் வந்து எஸ் ஷேப்டு. இதுதான் சிக்மாய்டு. இதுதான் சார் நிறைய தடவை கேட்ட கொஸ்டின். நிறைய தடவை கேட்ட கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. சிக்மாய்டு கர்வ் இல்லைன்னா எஸ் ஷேப்டு growth கர்வ் வந்து என்ன இது சிக்மாய்டு கர்வ் அப்படிங்க. ஜே ஷேப்டு, இது ஜே ஷேப்டு. இந்த ஏ டயக்ராம் வந்து ஜே ஷேப்டு. ஒண்ணுன்னா பார்ப்போம். எஸ் ஷேப்டு த பாப்புலேஷன் growth gradually. சரியா? இந்த நெட்டில வந்து பேஜ் நம்பர் 20ல அந்த டயக்ராம் கொடுத்துருக்கேன். இந்த சின்ன கிராஃப் மாதிரி கொடுத்துருப்பேன், நீங்க பாத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த டயக்ராம் பாத்துக்கோங்க. Population growth is gradually, it's a begin in the growth will be slow. எப்ப அந்த first initial stage. சரியா? இந்த 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 first பார்ட்னு வச்சுக்கோங்களேன். இது செகண்ட் பார்ட்னு வச்சுக்கிடுவோம். இது தேர்ட் பார்ட்னு வச்சுக்கிடுவோம். சரியா? நீங்க மைக்ரோபயாலஜில இது படிச்சிருப்பீங்க சார். பாக்டீரியல் growth கல்ச்சர்ல இந்த டயக்ராம் சிக்மாய்டு கர்வ் படிச்சிருப்பீங்க. சரியா? the beginning வந்து growth வந்து ஸ்லோவா தான் இருக்கும். சரியா? இட்ஸ் a positive acceleration phase ன்னு சொல்லுவாங்க. அதுல பேஜ் நம்பர் 20ல இந்த இந்த ஏரியாவை மென்ஷன் பண்ணிருப்பாங்க பாருங்க. பாசிட்டிவ் acceleration கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். growth வந்து ஸ்லோவா இருக்கும். at the growth will be rapid in second. that is a logarithmic phase. இதுதான் logarithmic space ன்னு சொல்லுவோம். இத என்ன சொன்னேன், பாசிட்டிவ் acceleration phase ன்னு சொல்லலாம். இது acceleration phase ன்னு சொல்லலாம். சரியா? அப்ப growth வந்து இது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒரு குறிப்பிட்ட டயத்துல இட் ரீச் இன் த மேக்ஸிமம் சைஸ், த growth rate will be slow down. கொஞ்சம் அப்படியே ஸ்லோ ஆயிடும். இதுதான் மேக்ஸிமம். சரியா? அப்ப நெகட்டிவ் அக்சலரேஷன் ஃபேஸ். அப்ப நெகட்டிவ் அக்சலரேஷன் ஃபேஸ்னு சொல்லும்போது அப்படியே ஸ்லோவா அப்படியே கொஞ்சம் அப்படியே கிராஜுவலா கீழ இறங்கும். சோ ஆஃப்டர் த பாப்புலேஷன் ரீச் இன்டு தட் ஒரு கொஞ்சம் போகும், இப்படி கீழ இறங்கும், இப்படி போகும், இப்படியே என்ன செய்யும், ஒரு ஈக்லிபிரியத்திலேயே இருக்கும். திஸ் இஸ் கால்ட் ஈக்லிபிரியம். The pattern of the growth mostly இதை எங்க நான் சொன்னேன், பாக்டீரியா, ஈஸ்ட், the growth in laboratory. லெபார்டரியில இது இந்த மாதிரி தான் ஒரு பாக்டீரியா கல்ச்சர் பண்ணா இப்படிதான் இருக்கும். நம்ம ஈவன் ஹியூமன்லயும் அந்த மாதிரி தான் நம்ம சொல்றோம். ஹியூமன் மீன்ஸ் பாப்புலேஷன் இல்ல. இதுல நீங்க அங்க மைக்ரோபயாலஜில படிச்சிருப்பீங்க. இது என்ன ஃபேஸ்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல மொத்தம் 3 ஃபேஸ சொல்லுவாங்க. லாக் ஸ்பேஸ், இது ரெண்டாவது ஸ்பேஸ் வந்து ஃபர்ஸ்ட் லாக், LAG. தப்பா போடுறீங்க. லாக் ஸ்பேஸ், லாக் ஸ்பேஸ், LOG. இது வந்து ஸ்டேஷனரி ஸ்பேஸ் நார்மலா. இது கூட கொஸ்டினா வரலாம் சார். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் லாக், LAG. நானே முதல்ல தப்பா எழுதிட்டேன், LAG, லாக் ஸ்பேஸ். அப்ப அந்த பாக்டீரியா கல்ச்சர் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல. அடுத்து சடனா growth இருக்கும். தட் இஸ் a லாக் ஸ்பேஸ். இதெல்லாம் நிறைய தடவை காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் சார். நிறைய தடவை எந்த ஸ்பேஸ்ல growth அதிகமா இருக்கும். நமக்கு வந்து அங்க மைக்ரோபயாலஜி சொல்றோம், இங்க வந்து பாப்புலேஷன் சொல்றோம், த லாகரிதமிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். லாக்ஸ், LOG, LAG கிடையாது, LOG. இது ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகுது பாத்தீங்களா, அதுக்காக இது கொஸ்டினா கேட்பாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, திரும்ப ABCD தான். LAG, இது LOG, லாக். ஃபர்ஸ்ட் லெட்டர் A. அப்ப முதல் பேஸ் வந்து ABCDல A தான் முதல்ல வரும், அதுக்கடுத்தா O வரும். அப்ப ஃபர்ஸ்ட் லேக், LAG, அதுக்கடுத்த லாக், LOG. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க.
இல்லைன்னா மறந்துடும் எக்ஸாம் ஹால்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ after that it will be equilibrium. Very good example. இதுல carrying capacity in the upper level of that beyond which is the number of more to increase across the population. இதான் வந்து carrying capacity almost the upper level. அதுதான். இதுதான் சார் எஸ் ஷேப்டு சிக்மாய்டு கர்வ். இதுவும் கொஸ்டின் கேட்கலாம். இது என்ன, எது வந்து சிக்மாய்டு கர்வ்? எஸ் ஷேப்டு தான் சிக்மாய்டு கர்வ், ஜே கிடையாது. அடுத்து ஜே ஷேப்டு கர்வ். இது என்ன சார்? the growth is very rapid. இந்த படத்துக்கு பாருங்களேன். growth வந்து சடனா அப்படி போகும். சடனா போகும். லேசா தான், அந்த லேசா கர்வ் ஜே இந்த படம் பாத்தீங்களா? ஜே எப்படின்னா இப்படி வச்சு இப்படி வருதுல, இதான் ஜே ஷேப்னு சொல்றோம். அதுக்கு அப்படி பேரே வச்சிருக்காங்க. so growth, so rapid, very rapid growth, then the growth will be stopped. அவ்வளவுதான். சரியா? after that the population will be declined suddenly. இங்க என்ன சொன்னேன்? அப்படியே ஈக்குலிபிரியம் இப்படி போகிட்டே தான் இருக்கும். ரொம்ப பெருசா growth இருக்காது, சாரி டிக்ளைன் ஆகாது. இங்க அப்படி கிடையாது. இப்படி மேக்ஸிமம் பீக்கு போகும், சடனா என்ன செய்யும்? டிக்ளைன் ஆயிரும். இட்ஸ் காஸ்ட் டியூ டு தட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர். இட் எக்ஸிபிட் தட் லிமிங்சம் சொல்லக்கூடியது. அவர்தான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. இதுக்கு பேர் தான் ஜே ஷேப்டு கர்வ். ஓகேவா? போதும், இதுக்கு மேல அங்க ஒன்றும் பெருசா கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பாப்புலேஷன் ஈக்லிபிரியம். பாப்புலேஷன் ஈக்லிபிரியம்னா இது அதுக்கு அது the few animals are introduced into that a new habitats. ஒரு புது இடத்துல வந்து ஒரு அனிமலை இன்ட்ரோடியூஸ் பண்ணா ஆக்சுவலா they increase the number and the population, the growth. The beginning time the growth is slow. பிகினிங் டைம்ல கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும் எப்பவுமே. இப்ப நம்மளே கிளாஸ் நம்ம சூர்யா கோச்சிங்ல நீங்க ஜாயின் பண்ண உடனே இனிஷியலே டக்குன்னு 40 மார்க் மேலாம் நீங்க எடுக்க மாட்டீங்க. ஒரு 20ல ஆரம்பி 25 30 அப்படியே தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இனிஷியலா எல்லாமே தான், ஒரு பிளான்ட் வச்சாலும் சரி, ஒரு நியூ இடத்துக்கு போனா கொஞ்சம் அந்த இடத்துக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிறோம். ஸோ தட் growth is slow. Later it will be increased after reaching that maximum number. சரியா? மேக்ஸிமம் நம்பர் அப்படித்தான் இருக்கணும். நம்ம டிஆர்பி படிக்கிறது முதல் இனிஷியல உள்ள நம்ம சென்டருக்கு வரும்போது இப்படி ஸ்லோவா இருக்கணும், அடுத்து பயங்கரமா growth இருக்கணும், அடுத்த மேக்ஸிமம் நம்பரை ரீச் பண்ணி எக்ஸாம் பாஸ் பண்ணிடணும். நான் சொல்லல, பாப்புலேஷன் ஈக்லிபிரியம் அந்த கான்செப்ட் சொல்லுது. பாப்புலேஷன் அட் த லெவல் ஆஃப் தட் இட் வில் டேக் த லாங் பீரியட், தட் இஸ் கால்ட் பாப்புலேஷன் ஈக்லிபிரியம். லாங் பீரியட்ல அப்படியே ஸ்டாக்னண்டா இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம இங்க சொல்றோம். சரியா? ரைட். அத பாப்புலேஷன் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட். ஸோ ஜெனரலி டெத் பர்த் ரேட் ஈக்லிபிரியம் என்ன சார்? ரெண்டு ஒன்னோட இருக்குதா தான் ஈக்லிபிரியம். அப்ப பர்த் ரேட்டும் டெத் ரேட்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருந்தா பாப்புலேஷன் ஈக்லிபிரியமா தான் இருக்கும். நோ டவுட். த சேஞ்ச் இன் த என்வரான்மெண்ட், ஒரு என்வரான்மெண்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணது. இப்போ திடீர்னு கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேண்டமிக் வந்துச்சு பாத்தீங்களா? அப்ப பாப்புலேஷன் குறைஞ்சி. அதான் என்வரான்மெண்ட், சும்மா ஒரு ஃபேக்டர் சொல்றேன், நிறைய ஃபேக்டர் இருக்கு. த ஃபிளக்சுவேட்டிங் தட் ஈக்லிபிரியம்ஸ். ஓகே. ஸோ தி சார் அதுல மெயினா வந்து பாப்புலேஷன் ஃபிளக்சுவேஷன்ல நிறைய டைப் நம்ம சொல்லலாம். அதுல ஒண்ணுன்னா நான் சொல்றேன். இந்த பிக்சர் வந்து அதுக்கு அடுத்து வரும். இதுல ஃபிளக்சுவேஷன், அதுல ஈக்லிபிரியம் சொல்றது ஜென்ரலா ஒரே மாதிரி இந்த மாதிரி இருக்கிறது ஈக்லிபிரியம். இதுல ஏதாவது என்வரான்மெண்டல் ஃபேக்டர் வந்து டிஸ்டர்ப் பண்ணா மாறும், இல்லைன்னா அது ஈக்லிபிரியம் போயிட்டே இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது ஃபிளக்சுவேஷன். எப்படி சார் ஃபிளக்சுவேஷன் ஆகுது அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாப்புலேஷன் ஃபிளக்சுவேஷன். சரி, இதுல ஃபிளக்சுவேஷன் அப்படின்னு சொல்றது வந்து ஜென்ரலா இந்த மாதிரி ஒரு மேப் போடுறோம். இதுல to increase fluctuation in the meaning, increase or decrease the number of the individual in the population, we are called as a population fluctuation. See the page number 21 material. அதுல the curve move up and down இருக்கா? அதாவது இப்படி வருது. ஈக்லிபிரியம்னா இது வந்து ஒரு ஈக்லிபிரியம்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்கணும். சரியா? இதுல பாப்புலேஷன் என்ன சரி இப்படி கொஞ்சம் ஈக்லிபிரியம் இருக்குது, திரும்ப அப் அண்ட் டவுன் இப்படி போகுது, திரும்ப ரொம்ப ஃபிளக்சுவேஷன் ஆகுது. அந்த படத்துல மட்டும் பாருங்க, இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கும். சரியா? அப்ப that is a increase and decrease number of individuals. The curve move up and up or down from that என்னது இதுதான் equilibrium level சொல்றோம். That is we are called as a population equilibrium. இதுல the changes are very small or negligible. பெருசா சேஞ்ச் கிடையாது. அப்ப இதுக்குள்ளே ஈக்லிபிரியத்துக்குள்ளே இப்படி இருந்தா so the population curves are flat. Question கேட்க வாய்ப்பு இருக்கு. சாரி, flat. சரியா? ஈக்லிபிரியத்துக்குள்ளே அப்படியே இருந்தா
the change in the large or regular curves. அப்ப இந்த மாதிரி இருந்தா இது ஆனா கொஞ்சம் லார்ஜ் ரெகுலர் கர்வா இருக்கும். இதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா சைக்ளிக் அப்படின்னு சொல்றோம். இதே சேஞ்ச் இந்த irregular கீழே வந்து திடீர்னு மேல வந்து அடுத்த கீழே இப்படி போனா தட் இஸ் irruptive சொல்லக்கூடியது. மூணாவது அந்த டயக்ராம்ல இருப்பாங்க. ஸோ இந்த 3 டைப் பிளாட் சைக்கிள் irruptive மூணு டைப்ல அந்த ஈக்லிபிரியம் இருக்குன்னு சொல்றோம். the factor to cause either that சரி சார் இதுக்கு என்ன சார் காரணம் இந்த மாதிரி ஃபிளக்சுவேஷனுக்கு என்ன காரணம்னு கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். தட்ஸ் என்விரான்மெண்டல் ஃபேக்டர். ஸோ தி என்விரான்மெண்டல் ஃபேக்டர் மீன்ஸ் the fluctuations caused either that extinct factor and instinct factor. அது என்ன சார் எக்ஸ்டிங்க்னா outside the body or animal. the environmental factor like temperature, light, rainfall, food கிடைக்கிறது. அப்ப கண்டிப்பா இது வந்து irregular fluctuation இருக்கும். கண்டிப்பா இது வந்து irregular fluctuation இருக்கும். என்விரான்மெண்டல் எக்ஸ்டிங்க்ட் ஃபேக்டர் மூலம் திடீர்னு அந்த அனிமலுக்கு வந்து ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன் வரும்போது. அதே மாதிரி இன்டென்சிக் ஃபேக்டர்னா அது வந்து எப்படின்னா அந்த பாப்புலேஷன் டென்சிட்டி, இன்ட்ராக்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மோஸ்ட்லி எப்படிதான் இருக்குன்னு கேட்டாங்கன்னு சொல்றாங்கன்னா சைக்ளிக் ஃபார்ம்ல தான் இருக்குமா, சைக்ளிக் ஃபிளக்சுவேஷன் தான் இருக்குமா. எந்த டிஸ்டர்ப் இல்லைன்னா பிளாட்டா அப்படியே ஈக்லிபிரியமா போயிட்டே இருக்கும். சரியா? இதுல கொஸ்டின் என்ன கேட்க வாய்ப்பு இருக்குன்னா இன்டென்சிக் ஃபேக்டர் அந்த ஈக்லிபிரியம் எப்படி இருக்கும், எக்ஸ்டென்டிக் ஃபேக்டர்ல ஈக்லிபிரியம் எப்படி இருக்கும், இதான் கொஸ்டின். இன்டென்சிக்னா சைக்ளிக், எக்ஸ்டென்ட்னா irregular fluctuation. அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. ரைட்டா? ரைட். அடுத்தது பயாட்டிக் பொட்டன்ஷியல். நெக்ஸ்ட் டைட்டில் நம்ம பார்க்க போறது பயாட்டிக் பொட்டன்ஷியல். இது வந்து encoded that ability to the population to increase the number when the age ratio of is the stable, all the environmental conditions are favorable. எல்லா environmental conditions கொஞ்சம் favorable-ஆ இருக்கு. So இது என்ன சார் பயாட்டிக் பொட்டன்ஷியல்னா the reproductive ability of the populations. அவ்வளவுதான் சார். அந்த reproductive capacity, that environmental resistance also here influence into that. Important. Also to increase that to form of that competition. ஏன்னா அந்த பயாட்டிக் பொட்டன்ஷியல் எதை பொறுத்தெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கன்னா காம்படிஷன், பிரிடேஷன், பாராசிட்டிசம், ஸ்கேர்சிட்டி ஆஃப் த ஃபுட் அண்ட் சோ ஆன். ஃபுட் சரியா கிடைக்கல. ஸோ இதெல்லாம் சேர்ந்துதான் இதான் என்வாரன்மெண்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப பயாட்டிக் பொட்டன்ஷியல் இதுவும் ஒரு டிசைனிங் ஃபேக்டரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ரைட். அடுத்தது நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் த பாப்புலேஷன் டிஸ்போசல். ஸோ டிஸ்போசல் ஏற்கனவே ஸ்பெசிஃபிக்காவும் சிலபஸ் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் இருக்கு. இது கொஸ்டின் டிஸ்போசல் வந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. இதுல மொத்தமே வந்து எமிகிரேஷன், இமிகிரேஷன், மைக்ரேஷன், இந்த மூணுல இருந்து மூணு கொஸ்டின் தான். இந்த மூணுல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி இருக்கு, ஒண்ணுமே கிடையாது இதுல. டிஸ்போசல் ஆஃப் த ஸ்பீசிஸ், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நகர்ந்து போனா அவ்வளவுதான். So where the individual of that populations are moved into or out of that population. இந்த பாப்புலேஷன்ல இருந்து வெளியே போனாலோ இல்லைன்னா வெளியில இருந்து உள்ள வந்தாலும். இதுல 3 type of that disposal is that migration, emigration, immigration. இதுல கொஸ்டின் கேட்டா எமிகிரேஷன், இமிகிரேஷன்ல கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எமிகிரேஷன், இமிகிரேஷன் கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். மைக்ரேஷன் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் யூனிட்லயே நடத்திட்டேன், செகண்ட் யூனிட் நினைக்கிறேன். சரியா? கார்டேட்டா, மைக்ரேஷன். இதுல ரெண்டு கொஸ்டின் இருக்கு. கொஸ்டின் கேட்டா 2 கொஸ்டின்ல ஏதாவது ஒண்ணு கேட்கலாம். சரியா? ஒண்ணு வந்து மைக்ரேஷன். மைக்ரேஷன் உங்களுக்கு தெரியும், the periodic movement of that animals. எதுக்காக மூவ்மெண்ட் ஆகணும்? because of that maybe it's a breeding time or that feeding time or it's shelter purpose. இந்த மாதிரிக்காக ஒரு இடத்துல அந்த மைக்ரேட் ஆகும். எக்ஸாம்பிள் நம்ம சொல்லியிருக்கோம். இதுல வந்து ஈல், ஆங்குலா fish, it exhibits that catadromous fish, catadromous migration. ஈல் வந்து என்னன்னா catadromous migration. அது என்ன சார் catadromousனா ஃப்ரெஷ் வாட்டர்ல இருந்து சீ வாட்டருக்கு போனா. சரியா? இதுக்கு பேர் தான் catadromous. ஃப்ரெஷ் வாட்டர்ல இருந்து சீ வாட்டருக்கு போனா இதுக்கு பேர் என்னது? catadromous. மறந்துடாதீங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க, யூஜிடிஆர்ல வந்திருக்கு. இதுக்கு பேர் தான் catadromous. எக்ஸாம்பிள் நிறைய தடவை யூஜிடிஆர்ல கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் ஈல் ஆர் ஆங்குலா. சரியா? சோ எதுக்காக சார் இங்க ஃப்ரெஷ் வாட்டர்ல இருந்து மெரைன் வாட்டருக்கு போகுது சார் அப்படின்னு கேட்டா, டு ஆஃப்டர் தட் ஸ்வாமிங் த பேரண்ட் என்ன செய்யும்னா, ஒரு நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னல, தட் ப்ரீடிங் பர்பஸ். ஸோ ஆஃப்டர் த ஸ்வாமிங் த பேரண்ட் இது என்ன செய்யும், இங்க ஃப்ரெஷ் வாட்டர்ல இருந்து சீ வாட்டருக்கு போகும். போய் பேரண்ட் அவ்வளவு அதோட முடிஞ்சு, அதை
it will be died that. And the young ones, after the 3 years, the larval life of that sea, it's travel into that. சரியா? இப்போ வந்து கெட்டாட்ராமஸ்ல இருந்து திரும்ப இது சீ வாட்டர்ல இருந்து ஃப்ரெஷ் வாட்டர் போகும். அந்த யங் ஒன்ஸ் ஆஃப்டர் 3 இயர்ஸ் கழிச்சு. இது பத்தி ரொம்ப டீட்டெயில் நான் செகண்ட் யூனிட்ல நடத்திருக்கேன். மைக்ரேஷன். சரியா? செகண்ட் யூனிட்ல ஃபிஷ்ல ஈல் பத்தி சொல்லியிருப்பேன், பாத்துக்கோங்க. சரி, இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி கெட்டாட்ராமஸ். ரெண்டாவது கேட்டகரி என்ன சார் அப்படின்னு கேட்டா, எக்ஸாம்பிள் வந்து சால்மன். இதுல வந்து என்ன சொல்றோம்னா அனாட்ரமஸ். அங்க கெட்டாட்ராமஸ், இது வந்து என்னது அனாட்ரமஸ் மைக்ரேஷன். அனாட்ரமஸ் மைக்ரேஷன் ஜஸ்ட் ஆப்போசிட். சீ வாட்டர் டு ஃப்ரெஷ் வாட்டர், அவ்வளவுதான். சீ வாட்டர் டு ஃப்ரெஷ் வாட்டர், தட் இஸ் கால்ட் அனாட்ரமஸ். கெட்டாட்ராமஸ்னா சீ வாட்டருக்கு போறது, அனாட்ரமஸ்னா ஃப்ரெஷ் வாட்டருக்கு போறது. சரியா? சோ இது மோஸ்ட்லி அனாட்ரமஸ் வந்து இது ப்ரீடிங் பர்பஸ் தான். பேர்ட்ஸ் ரெகுலர்லி அந்த மாதிரி ப்ரீடிங் பர்பஸ்க்காக தான் போகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல கொஸ்டின் கேட்டா ரெண்டு கொஸ்டின், 3 கொஸ்டின்ஸ், 4 கொஸ்டின் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் அனாட்ரமஸ்க்கு வந்து ஈலு, அனாட்ரமஸ்க்கு வந்து சால்மன். எது எங்க இருந்து போகுது அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளவுதான். இதுல எப்படி ஞாபகம் வச்சுக்கன்னா, இந்த கெட்டாட்ராமஸ் அப்படின்னு சொன்னாவே கெட்ட தண்ணியை நோக்கி போகும். கெட்ட தண்ணி என்னது? சீ வாட்டர்ஸ், கெட்ட நீர், உப்பு தண்ணி. பாத்தீங்களா? அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டே கூட ஞாபகம் வச்சுக்கிற வேண்டாம். கெட்டாட்ராமஸ் கெட்ட தண்ணி நோக்கி போனா கெட்டாட்ராமஸ், அவ்வளவுதான். வேற எதையும் ஞாபகம் வச்சுக்கிற வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆயிரும். சரியா? ரைட், இது பேர் தான் மைக்ரேஷன். சோ நெக்ஸ்ட் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா எமிகிரேஷன். சோ எமிகிரேஷன் அப்படின்னு சொல்றோம்ல சார், இது என்ன சார் எமிகிரேஷன், இமிகிரேஷன்? இந்த வேர்டு நீங்க நிறைய ஈவன் த யூனிவர்சிட்டி, டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டியில படிச்சா கூட இந்த வேர்டை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா? எமிகிரேஷன், இமிகிரேஷன் அப்படின்னு சொல்லி. எமிகிரேஷன் சர்டி இல்லைன்னா நீங்க ஃபாரின் அந்த மாதிரி ட்ரிப் போயிருந்தாலும் இந்த வேர்டு எல்லாம் நீங்க ரொம்ப ஃபெமிலியரா கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, ரைட். சோ ஃபர்ஸ்ட் எமிகிரேஷன் அப்படின்னு என்ன சார்னா அவுட்வேர்டு. இதுதான் சார் கொஸ்டின். அவுட்வேர்டு மைக்ரேஷன். எமிகிரேஷன் சொன்னாவே அவுட்வேர்டு மைக்ரேஷன் ஃப்ரம் யோர் பாப்புலேஷன். அப்ப ஒன் வே மைக்ரேஷன் தான் சார் இது. த மைக்ரேட் நெவர் ரிட்டர்ன், இதுதான் கொஸ்டின். எமிகிரேஷன் சொன்னா இது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகுது போகுது. ஏன்ற ஒரு பாப்புலேஷன் இது பி என்ற ஒரு பிளேஸுக்கு போகுதுன்னு வச்சுக்கோமே, திரும்ப என்ன செய்யுது? இது ரிட்டர்ன் ஆகவே ஆகாது. சரியா? ஃப்ரம் ஸ்டார்டிங் பிளேஸ்ல ரிட்டர்ன் ஆகாது. இதுதான் எமிகிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. எமிகிரேஷன் டு இன்டியூஸ்டு பை மெனி ஃபேக்டர்ஸ். மேபி ஹை டென்சிட்டி. சிம்பிளா சொன்னா ஒரு வில்லேஜ், அதாவது ரொம்ப டென்சிட்டி அதிகமா இருக்கு, இல்லைன்னா வில்லேஜ்ல இருந்து சிட்டிக்கு மைக்ரேட் ஆறது. சோ அது கூட நம்ம சொல்லலாம். திரும்ப அந்த வில்லேஜ் போக மாட்டோம். அந்த மாதிரி அது இங்க நம்ம ஹியூமனை வச்சு சொல்றோம். இதே இது வந்து அனிமலை வச்சு ஒரு காட்டுல, ஒரு ஃபாரஸ்ட்ல அனிமல்ல ஹை டென்சிட்டி இருக்கு, ஓவர் பாப்புலேஷன் இருக்கு இந்த இடத்துல ஏ அப்படின்னு ஒரு இடத்துல. அப்ப அனிமல்ஸ் ஃபுல்லா என்ன செய்யும்? ஒரு இடத்துல இருந்து எதுக்கு இவ்வளவு டென்சிட்டி? அப்ப இங்க நிறைய ஓவர் டென்சிட்டி, ஓவர் பாப்புலேஷன் இருந்தாலே ஸ்கார்சிட்டி ஆஃப் ஃபுட், ஸ்கார்சிட்டி ஆஃப் தட் ஷெல்டர், லாட் ஆஃப் ப்ராப்ளம் வில் பி அரைஸ் இன்டு தட். சோ அப்ப என்ன செய்யும்? ஒரு மாசம் சில அனிமல்ஸ் மைக்ரேட் ஆகி இன்னொரு இடத்துல போய் செட்டில் ஆயிடும். இதுக்கு பேர் தான் எமிகிரேஷன். இது திரும்ப அந்த ஹோம்லேண்டுக்கு வருமா? வராது. இதான், இவ்வளவுதான். கொஸ்டின் கேட்டா இது அந்த டைட்டில் வச்சுதான் கேட்பாங்க. சம் ஆர்கானிசம் மூவ் அவே ஃப்ரம் தட் பாப்புலேஷன். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க சார், நீங்க பாத்துக்கோங்க. அதெல்லாம் ஸ்காண்டினேவியான்னு சொல்லுது த லேர்னிங் த பாப்புலேஷன், த ஸ்மால் ரோடன்ஸ். சரியா? இது என்ன செய்யும்னா, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது சார். அந்த கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ஸ்மால் ரோடன்ஸ். அந்த கீழே ஒரு டயக்ராம், பேஜ் நம்பர் 22ல ஒரு டயக்ராம் இருக்குங்க. இது என்ன ஆகும்னா, அது ரிட்டர்ன் ஏன் அந்த ஒரு இது உண்மையிலே சயின்டிஸ்ட் இது பார்த்திருக்காங்க. இது ரியலா நடந்தது. ஒரு கதையிலோட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இட்ஸ் லீட்ஸ் தட் இது ஒரு ஏன ஒரு பிளேஸ்ல ஓவர் பாப்புலேஷன், டென்சிட்டி, ஓவர் டென்சிட்டி ஆயிடுச்சு. அப்ப ஸ்கார்சிட்டி ஆஃப் ஃபுட். அப்ப தே வாண்ட் டு ஃபோர்ஸ் டு மைக்ரேட். அது ஃபோர்ஸ் பண்ணுது, மைக்ரேட் ஆகிதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அப்ப ஃபோர்ஸ் டு மைக்ரேட் டுவர்ட்ஸ் டு த சீ. அங்க அந்த படத்தை பாருங்க, பேஜ் நம்பர் 22ல கடல்ல போய் அந்த எலிலாம் போய் விழுகிற மாதிரி ஒரு படம் இருக்கும். அதான் அந்த பிக்சர். சரியா? அப்ப the animals are processing that readily, it's a crossing that any obstructive of that way. இப்ப இந்த ஏ ஒரு இடத்துல இருந்து பி இடத்துக்கு, நியூ இடத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு நடுவுல என்ன ஒரு அப்டக்கிள் இருந்தாலும் அதை கிராஸ் பண்ணி போகுமா சார்? அதுதான் இங்க சொல்றாங்க. சோ அப்ப அது அப்டக்கிள் இருக்கு, அதெல்லாம் அது பார்க்காது. சோ நத்திங் கேன் டு ஸ்டாப் திஸ் மூவ்மெண்ட். மாசா அப்படியே என்ன செய்யும்? மைக்ரேட் ஆகி போயிட்டே இருக்கும். மாசா யாராலும் இது ஸ்டாப் பண்ணவே முடியாது. சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, the females are found, இதுல ஃபீமேல்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஃபீமேல்ஸ் எவரிதிங் ஃபவுண்ட் இன்டு த கேரிங் த யங் ஒன்ஸ் இன் தட் பேக். அந்த எலிகள் என்ன செய்யும்னா, அதோடைய
முதுகுலயே வந்து அதோடைய எங்கோன்ஸையும் சேர்த்து இழுத்துட்டு போயிடுவான். on that ஃபுல்லா எங்க போகும்னா பர்டிகுலரா இந்த சி அண்ட் ரீச் இன்டு தி சி தே வில் பி ஜம்ப் இன்டு தி சி. கடலுக்குள்ள இல்லைன்னா ஆறு கடல் எது இருந்தாலும் என்ன செய்யும், அப்படியே ஜம்ப் ஆகி மாசா சூசைட் பண்ணிக்கிடுவோம். பாத்துக்கோங்க. சோ இது ஒரு ஒரு எமிகிரேஷன்ல சொல்றக்கூடிய ஒரு விஷயங்கள். ஒரு எக்ஸாம்பிளோட, இது சும்மா கதை கிடையாது, இது ரியல். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ரைட். இது ஃபர்ஸ்ட் எமிகிரேஷன் சொல்றேன். அடுத்தது இமிகிரேஷன். இது என்ன சார் இமிகிரேஷன் அப்படின்னு சொல்றது வந்து, இது நார்மலா இன்வர்டு, இங்க என்ன சொன்ன அவுட்வர்டு, இதான் கொஸ்டின். இது என்னன்னா இன்வர்டு மைக்ரேஷன். இது ஒன் வே மைக்ரேஷன்னா இன்வர்டு மைக்ரேஷன், ஒன் வே மைக்ரேஷன். It leads to a loss of that individual from one population, the addition of that individual to the another population. அப்ப mass immigration, it changed the structure of the stable population. மாசா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகும். அதான் இமிகிரேஷன் சொல்லக்கூடியது. சரியா? இது அடுத்த டைப். நீங்க மேக்ஸிமம் இது அவுட்வர்ட் மூவ்மெண்ட் மைக்ரேஷன், இது இன்வர்ட் மைக்ரேஷன்ஸ். அந்த மாதிரி இது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப டீட்டெயிலெல்லாம் பெருசாங்க ஒன்றும் கேட்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சரியா? Right. At the dispersion, sir. At the characteristics with the dispersion. The dispersion to report that the distribution of that individual with the population. அதாவது எப்படி பரவி இருக்கு அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட பாப்புலேஷன்ல அனிமல்ஸ் வந்து எப்படி இருக்குது, அத டிஸ்பர்ஷன் சொல்லக்கூடியது. சரியா? So the individual will be distributed into that population, 3 different pattern of distributed. Animals வந்து 3 பேட்டர்னா இருக்குன்னு சொல்றாங்க. பேஜ் நம்பர் 23ல அந்த டயகிராம் 3 பேட்டர்ன் கொடுத்துட்டு பாருங்க. பேஜ் நம்பர் 23 பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து யூனிஃபார்ம். யூனிஃபார்ம் பேட்டர்ன் அதெல்லாம் அதுலயே இருக்கு பாருங்க. the uniform distributed. அப்ப distribution எப்படி இருக்கும்னா, the individuals are uniformly distributed throughout the population. ஒரே இடத்துல இல்லாம ஃபுல்லா எல்லா இடத்துலயும் இருக்கும். இதான் யூனிஃபார்ம் சொல்லக்கூடியது. ரெண்டாவது வந்து பாருங்க கிளஸ்டர். கிளஸ்டர்னா அங்கங்க இப்படி குரூப்பா இருக்கும். சரியா? the individuals are the aggregated into the small groups. இப்படி இதான் கிளஸ்டர்னு சொல்றது. ரேண்டம், அது எப்படின்னா ரேண்டம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொன்னபோது ஒரு இடத்துல நிறைய இருக்கும் பாப்புலேஷன், ஒரு இடத்துல ரொம்ப கம்மியா இருக்கும். அது சில இதுல ரொம்ப ரேரா, அங்கங்க ரேரா இருக்கும், சில இடத்துல ரொம்ப அதிகமா இருக்கும். சோ அந்த மாதிரி அது வந்து irregular place ன்னு சொல்றது. irregularly placed that individuals. So these are the three pattern of that distribution of that individuals. Right. After the next characteristics of the population, regulation of population density. Yes, எப்படி population density regulate பண்றது? Total number of the individual of the species living in that area we are called as population density. ஒரு குறிப்பிட்ட ஏரியால எவ்வளவு பேர் இருக்காங்க, அத population density. Population will be grow by that actually that reproduction of that individual. எப்படி population அந்த growth எதை பொறுத்து இருக்கு? அந்த reproduction of that individual பொறுத்தா இருக்கு. அது reproduction capacity உள்ளது அதிகமா இருந்தா population அதிகமா growth அதிகமா இருக்கும். இதுல very good example, நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பரமேசியம், இந்த பைனரி ஃபிஷன் மூலம் every 16 hours it will be divided into that. ஆஸ்டர்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அது 50 million eggs in the season. யோசிச்சு பாருங்க, 50 millions. அவ்வளவு எக், அப்ப எவ்வளவு யங் ஒன்ஸ் வரும் அதோட யங் ஒன்ஸ் ஆஸ்டர். இந்த சிங்கிள். சரியா? இந்த நீம் ட்ரீ எடுத்துக்கோ, பிளான்ட்ல எடுத்துக்கிட்டா நீம் ட்ரீ ஒரு சீசன்ல வந்து மினிமம் 1000 சீட்ஸ் அது ரிலீஸ் பண்ணுவான். அப்ப அவ்வளவு சீட்ஸும் யோசிச்சு பாருங்க, அவ்வளவு சீட்ஸும் வந்து மரமா வளர்ந்தா இடம் தாங்குமா? அவ்வளவு 50 millions of the எக்கும் கேட்ச் அவுட் ஆகி வந்தா ஆஸ்டர்ஸ் இடம் தாங்குமா? தட் இஸ் density of the population சொல்றோம். So population density will be regulated by the two important factor. ஒன்னு வந்து density independent factor, next வந்து dependent factor. இது ரெண்டுமே தான் டிசைட் பண்ணுது. அதன் டென்சிட்டி இண்டிபெண்டன்ட் ஃபேக்டர். இண்டிபெண்டன்ட் என்ன மீனிங்ஸ்னா சார்ந்திருப்பதில்லை, யாரையும் சாராமல் இருக்கணும். அதை இண்டிபெண்டா இருக்கணும். நம்மளே வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஜெனரலா. கொஞ்சம் ஒவ்வொருத்தர் சில விஷயங்கள் எல்லாத்திலும் ஒரே ஃபேமிலி ஹெட்னா ஃபேமிலி ஹெட், அது ஈவன் தட் மதரோ இல்ல ஃபாதரோ அவங்களே அந்த ஃபேமிலி டிபெண்ட் பண்ணக்கூடாது. ஒரு சிங்கிள் ஏர்னிங்கே டிபெண்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் நான் டிஆர்பி படிச்சு உள்ள வாங்கன்னு சொல்லுவேன். உங்க வீட்டுல ஒருத்தர் ஏர்ன் பண்றாருன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டா வந்து நீங்களும் ஏர்ன் பண்ணா மட்டும்தான் அவங்களை நீங்க டிபெண்ட் பண்ண தேவையில்லை. அதை இண்டிபெண்டா. ரைட். நிறைய சொல்லலாம், கதை சொல்லலாம். ரைட். எனிவே the density of the independent factor, it's the extinct factors. Density of independent factor extinct.
அதான் சார் நான் ஏற்கனவே இது முன்னாடியே சொன்னேன் இந்த பாயிண்டா. எக்ஸ்டிங்க்ட் ஃபேக்டர்னு சொன்னாவே அவுட் சைட் ஃபேக்டர், அந்த ஆர்கனிசத்துக்கு வெளியில நடக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ், காரணிகள். இட்ஸ் நாட் கனெக்டட் வித் த பாப்புலேஷன் டென்சிட்டி. பட் எக்ஸாம்பிள்ஸ் என்னது? ஃபுட்டு, ஸ்பேஸ், ஷெல்டர், வெதர், இதெல்லாம் என்வரான்மெண்டல் ஃபேக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் தட் பாக்டீரியம் இஸ் அலோட் டு தட் க்ரோ. ஒரு பெட்டிடிஸ்ல பாக்டீரியா கல்ச்சர் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் லிமிட்டட் வால்யூம் ஆஃப் ஃபுட். ஒரு மினிமம் ஃபுட் தான், அந்த அகார்னு ஒரு மீடியம் போடுவோம் அது வளர்றதுக்கு. அது மினிமமா போட்டா என்ன ஆகும்? த பாக்டீரியா வில் பி டிவைட் and eat away from the food. இருக்கிற ஃபுட்டை வச்சு அது that will be grow. The food is exhausted. என்ன ஆகும்? ஃபுட் அப்படியே காலி ஆயிட்டே இருக்கும். The bacteria will be increased. Number will be increased. அப்ப இங்க என்ன நடக்குது? Food scarcity will be occurs. உணவு பற்றாக்குறை நடக்குது. இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். நீம் ட்ரீல அந்த சொல்ல கீழே விழுந்த எல்லா விதையும் முளைச்சா அது டென்சிட்டி என்ன ஆகுறது? சிலது வந்து அப்படியே பேர்ட்ஸ் மூலம் ஒரு இடத்துல இன்னொருத்தர் டிஸ்போசல் மூலம் அங்கிட்டு இங்கிட்டு போகும், சிலது வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் ஜென்ரலா டென்சிட்டி இண்டிபெண்டன்ட் ஃபேக்டர். அடுத்தது டென்சிட்டி டிபெண்டன்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றது சார்ந்திருத்தல். இது ஃபுல்லா அது வந்து எக்ஸ்டிங்க்ட் ஃபேக்டர்னு சொன்னேன். இது இன்ஸ்டிங்க்ட் ஃபேக்டர். அப்படின்னு என்ன மீனிங்னா தே அரைஸ் வித்தின் த பாப்புலேஷன். அங்க என்ன சொன்னேன்? அவுட் சைட் த ஃபேக்டர்னு சொன்னேன். இங்க வித்தின் த பாப்புலேஷன். அப்ப வித்தின் த பாப்புலேஷன், அந்த பாப்புலேஷனுக்குள்ள காம்படிஷன். என்னென்ன சார் ஃபேக்டர்? வாட் ஆர் த ஃபேக்டர்? காம்படிஷன், பிரிடேஷன், எமிகிரேஷன், ரீப்ரொடக்டிவிட்டி, டிசீஸ். அப்ப அந்த பாப்புலேஷன் நீங்க இண்டிவிஜுவலுக்குள்ள நினைக்காதீங்க, அந்த பாப்புலேஷனுக்குள்ள இவ்வளவு ப்ராப்ளம். இத டென்சிட்டி டிபெண்டன்ட் ஃபேக்டர். ஏற்கனவே சொன்னது அது இண்டிபெண்டன்ட் ஃபேக்டர், அது என்வரான்மெண்டல் ஃபேக்டர், அவுட் சைட் தட். சரியா? இதுல ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் காம்படிஷன். ஸோ இதுதான் நம்ம சிலபஸ்ல பின்னாடி அந்த டைட்டில், கடைசி டைட்டில் இருக்கும். தட் interaction between that animal for common resource. ஒரு காமன் ஒரு ரிசோர்ஸுக்காக ரெண்டு அனிமலுக்குள்ள இன்டராக்ஷன் நடக்கல. என்ன இன்டராக்ஷன்? காமன் ரிசோர்ஸ், மேபி ஃபுட்டுக்காக, ஸ்பேஸ்க்காக, இடம், இடத்துக்காக. ஸோ இதுதான். அப்ப இட் மேபி அ இன்ட்ரா ஸ்பெசிபிக் காம்படிஷன், இன்டர் ஸ்பெசிபிக் காம்படிஷன். இதான் ஸ்பெசிபிக்கா நம்ம சிலபஸ்ல இன்டர் ஸ்பெசிபிக் காம்படிஷன் தான் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரா கூட கொடுக்கல சிலபஸ்ல, இருந்தாலும் நான் கொடுத்துருக்கேன் மெட்டீரியல். இன்ட்ரா ஸ்பெசிபிக் காம்படிஷன், த காம்படிஷன் கொஸ்டின் கேட்க இவ்வளவுதான் சார், அது வேற ஒன்னும் கேட்கவே மாட்டாங்க. நீங்க சிலபஸ் பார்த்து பயப்படாதீங்க. சரியா? இன்ட்ரா, இது கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, திரும்ப சொல்றேன். இன்ட்ரா ஸ்பெசிபிக் காம்படிஷன், த காம்படிஷன் மெம்பர்ஸ் ஆஃப் த சேம் ஸ்பீசிஸ். அவ்வளவுதான், இதுதான் கொஸ்டின். சேம் ஸ்பீசிஸ், ஒரே ஸ்பீசிஸ்க்குள்ள நடக்கும் பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் இன்ட்ரா ஸ்பெசிபிக் காம்படிஷன். சரியா? அடுத்தது இன்டர். இது ரீட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா ரீட் பண்ணும். இந்த இன்ட்ரா, இன்டர் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ரீட் பண்ண ஆன்சர் தப்பாயிரும். த காம்படிஷன் மெம்பர் ஆஃப் டிஃபரண்ட் ஸ்பீசிஸ். அவ்வளவுதான். இன்ட்ரா எது? இது ஏற்கனவே நான் ஓல்டு சிலபஸ்ல இதை நடத்திருக்கேன். இதுல இந்த ரெண்டு இதுல எந்த காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்குன்னு சொன்னா இதுதான் சார். சேம் ஸ்பீசிஸ்க்குள்ள நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஆர்பி ஒரு 200 போஸ்ட்ல இத்தனை பேர் தமிழ்நாடு ஃபுல்லா இத்தனை பேரை எழுத போறாங்க. அப்ப இத சேம் ஸ்பீசிஸ்க்குள்ள காம்படிஷன்னா அது காம்படிஷன் ஹெவியா இருக்கும். அதை இன்ட்ரா ஸ்பெசிபிக். நான் சும்மா ஒரு இதுக்காக டிஆர்பின்னு சொன்னேன். இதே மாதிரி நம்ம அனிமல்ஸ்ல வேற இது சொல்லலாம். சரியா? சோ இதுல பேஜ் நம்பர் 24ல அந்த சில டயக்ராம்லாம் கொடுத்துருக்கு. அதுல இன்டர் ஸ்பெசிபிக்ல அது நம்ம இன்டர் ஸ்பெசிபிக் காம்படிஷன்ஸ், அதுல ரெண்டு காம்படிஷன் வந்து டிஃபரண்ட் ஸ்பீசிஸ்க்குள்ள நடக்கக்கூடியது. சரி, இதுல நெக்ஸ்ட் இந்த ப்ரீடேஷன், அதுவும் நான் இதுல உள்ள விஷயங்கள் தான் நான் சொல்றேன். இந்த டென்சிட்டி டிபெண்டன்ட் ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் வரும். அதுக்கு அடுத்து இது ஃபர்ஸ்ட், அதுல ஒரே ஒரு கேட்டகரி மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். எது? டென்சிட்டி டிபெண்டன்ட் ஃபேக்டர்ல காம்படிஷன் மட்டும் இப்ப சொல்லியிருக்கேன். ஓகேவா? ரெண்டாவது டைட்டில் என்ன பார்க்க போறோம்னா ப்ரீடேஷன். இதுல ஃபேக்டர் டு கில்லிங் தட் ஒன் அனிமல் பை தட் அனதர் அனிமல். எதுக்காக கில் பண்ணணும் அடுத்த அனிமலை போய்? டியூ டு த ஃபுட். இப்போ புலி வந்து மானை அடிக்கிற மாதிரி. இந்த அனிமல் விச் கில் தட். சார் இது கொஸ்டின் வந்திருக்கு, ஐ திங்க் லாஸ்ட் இயர் கொஸ்டின் நினைக்கிறேன் டிஆர்பில. இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளை எழுதுற கொஸ்டின். இதை கூட எத்தனை பேர் கரெக்டா எழுதுனீங்க தெரியல லாஸ்ட் டிஆர்பில. த அனிமல் விச் கில் த அனதர் அனிமல், தட் இஸ் வி ஆர் கால்ட் அஸ் predator. The animal killed is animal கொல்லப்படுது பாத்தீங்களா, that is we are
called as prey. இவ்வளவுதான் சார். ஐ திங்க் இந்த ரெண்டுல ஏதோ ஒரு கொஸ்டின் லாஸ்ட் டிஆர்பில கேட்டாங்க. இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்றேன் பாருங்க. அதாவது predator அப்படின்னா the animal which kill the another animal. இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்றேன்னா எக்ஸாம்பிள் சொன்னா புரிஞ்சிருவீங்க. டைகர், ஒரு டைகர் டீரை கொள்ளுது சார், டீர். அப்ப டைகர் வந்து பிரிடேட்டர், டீர் வந்து பிரே. இப்படி எக்ஸாம்பிள் வச்சு சொன்னா எழுதிடுவாங்க. the animal which killed the another animal that is called as predator, prey, parasite. அப்படி ஏதாவது 4 ஆப்ஷன் இருக்கும், கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இதெல்லாம் ஊரே எழுதுற கொஸ்டின், தமிழ்நாடே எழுதுற கொஸ்டின். இதுல போய் தப்பா எழுதிட்டு வந்துடக்கூடாது எக்ஸாம்பிள். ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ரைட், எக்ஸாம்பிள் நீங்க பாத்துக்கோங்க சார். அடுத்தது எமிகிரேஷன். இதெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அவுட்வர்ட் மைக்ரேஷன் டு இண்டிவிஜுவல் ஃப்ரம் த பாப்புலேஷன் டு reduce to increase in the population density. சார் நான் பேசுறது கேட்கல? anyone? Yes, sir. Yes. Okay. Yes, sir. Okay. Right. So that emigration இதுல ஏற்கனவே நம்ம பார்த்ததான், அதுக்காக சொல்றேன் நான். அடுத்த reproductivity இல்ல capacity எப்படி சொன்னா, the density will be increased, reproductive ability will be decreased. கண்டிப்பா ஓவர் பாப்புலேஷன் டென்சிட்டி இருந்தாவே ரீப்ரொடக்ஷனும் எபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆயிடும். சரியா? எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. அதே மாதிரி டிசீஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். டிசீஸ் டு ரெடியூஸ் த பாப்புலேஷன் டென்சிட்டி. ஏன்னா நான் சொன்னல, இந்த கொரோனா பீரியட்ல ஃபுல்லா வேர்ல்டு லைடா பாப்புலேஷன் டென்சிட்டியே குறைச்சிருச்சுல, ஓரளவு குறைச்சிருச்சு. சரியா? ரைட். ஸோ அப்போ இந்த ரெடியூஸ் தட் பாப்புலேஷன் டென்சிட்டி பை கில்லிங் தட் இண்டிவிஜுவல் due to the disease. So these are the important point regarding that. இது ஃபுல்லா எந்த டைட்டில் வரும்னா, ரெகுலேஷன் ஆஃப் பாப்புலேஷன் டென்சிட்டி. பாப்புலேஷன் டென்சிட்டியா டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் ஃபேக்டர்ஸ்ல வரக்கூடியது. இப்போ சொன்னது ஃபுல்லா டிபெண்டன்ட் ஃபேக்டர்ல வரக்கூடியது. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார். சார் இப்போ இந்த டிசீஸ்ல நம்ம வேர்ல்டு வைட் கில் டிசீஸ்னு ஒன்று, அது வந்து நம்ம டியூபர்குலோசிஸ், டிபி சொல்லணும் இல்லைங்க சார் பழைய இதுல. இப்போ ரீசெண்டா வர இதுல நம்ம வந்து வேர்ல்டு வைட் கில் டிசீஸ் எதுன்னு கொஸ்டின் கேட்டாக்கா நம்ம கொரோனாவை சூஸ் பண்ணலாங்களா சார்? கொரோனா தான் சொல்லணும் ஜிகேல படி பார்த்தா. ஏன்னா முன்னாடி டிபி இருந்துச்சு, இப்ப டிபி ஓரளவு மினிமைஸ் பண்ணிட்டாங்க. கொரோனா சொல்லலாம். வேர்ல்டு வைட வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் இது ஃபுல்லாவே காஸ்மோபாலிட்டன் மாதிரி எல்லா இடத்துலயும் வந்தது இல்ல, வேர்ல்டு ஃபுல்லா சொல்லலாம். ஜிகேல கேட்கலாம். ஓகே சார். ரைட் சார். ரைட். அடுத்த பாப்புலேஷன் இன்டராக்ஷன் சார். இது அடுத்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர், பாப்புலேஷன் இன்டராக்ஷன் சொல்லக்கூடியது. பாப்புலேஷன் இன்டராக்ஷன் நத்திங்க, அது ஏற்கனவே நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இட் மே பி இன்ட்ரா ஸ்பெசிபிக். கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னல, இன்ட்ரா ஸ்பெசிபிக், இன்டர் ஸ்பெசிபிக். அது என்ன சார்? இன்ட்ரா ஸ்பெசிபிக் இருக்குல்ல, பார்த்தீங்களா? இன்ட்ரா ஸ்பெசிபிக். இன்ட்ரா ஸ்பெசிபிக் என்ன சொன்னோம்? இதுல வந்து வித்தின் த ஸ்பீசிஸ், இதை நாங்க சேம் ஸ்பீசிஸ் சொல்லியிருக்கேன். இன்டர் ஸ்பெசிபிக்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் சொல்லியிருக்கேன், இல்லைன்னா between the species. சரியா? சோ இதுலதான் வந்து அந்த இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா நம்ம ஓல்டு சிலபஸ்லயே படிச்சிருக்கோம். நியூட்ரலிசம், காம்படிஷன், பிரிடேஷன்ஸ், பாராசைட்ஸ், கமன்சாலிசம், மியூச்சுவலிசம், அது ஃபுல்லாவே இந்த பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன்ல வரக்கூடியது. நியூட்ரலிசம் டு மியூச்சுவலிசம் ஃபுல்லாவே இதுல வரக்கூடியது. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்ததான், அது நீங்க பார்த்துக்கிறோம். சரியா? ரைட். ஸோ அடுத்த டைட்டில் அவ்வளவுதான் சார். இப்போ ஒரே ஒரு டைட்டில் தான் சார் பார்த்துருக்கோம். அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பாப்புலேஷன்ல பாப்புலேஷன் growth கர்வ் பார்த்துருக்கோம், பாப்புலேஷன் ரெகுலேஷன் பார்த்துருக்கோம். இது ஃபுல்லா கேரக்டரிஸ்டிக்ஸ் சார். அதுல டைட்டில் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் கொடுத்துட்டு கமா பாப்புலேஷன் growth கர்வ் கமா பாப்புலேஷன் ரெகுலேஷன், இவ்வளவு ரெண்டு டைட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அவன் கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்தவாக தான் நான் இந்த 12 டைட்டிலே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா கொஸ்டின் அதுல நீங்க ஸ்பெசிபிக்கா நல்லா படிக்க வேண்டிய ஏரியா எதுன்னு சொல்லிட்டா தெரியுமா? பாப்புலேஷன் growth கர்வ் அப்படின்னு என்னது? ரெண்டு கொஸ்டின் தான், எஸ் ஷேப், ஜே ஷேப். பாப்புலேஷன் ரெகுலேஷன், அதுல பாப்புலேஷன் ரெகுலேஷன் தான் நான் இவ்வளவு நேரம் கதையா சொல்லிட்டு இருந்தேன். பாப்புலேஷன் ரெகுலேஷன் டைட்டில் சொன்ன பாத்தீங்களா? அந்த அது கடைசி 11th பாயிண்ட். ஆக்சுவல் சிலபஸ் இந்த 2 டைட்டில் தான், நல்லா கவனிங்க. அப்ப ஒரு கொஸ்டின் செட்டர் ஜென்ரலா கேட்கறத விட இந்த 2 டைட்டிலோட கொஸ்டின் எடுக்க வாய்ப்பு இருக்கு. மீனிங் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் சொல்ற மீனிங் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும். அப்ப நீங்க படிக்கிறது 12 பாயிண்ட்ல இந்த 2 பாயிண்ட நல்லா பாத்துக்கணும். பாப்புலேஷன் growth கர்வை நல்லா பாத்துக்கணும், பாப்புலேஷன் ரெகுலேஷனை நல்லா பாத்துக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 12 டைட்டிலும் படிச்சுக்கணும், அதுல 2 டைட்டில நல்லா பாத்துக்கணும். ஏன்னா அந்த 2 டைட்டில் ஸ்பெசிபிக்கா சிலபஸ் சொல்லியிருக்காங்க அதுக்காக. ஓகே, ரைட்.
அடுத்த ஏரியாவுக்கு போவோம். நெக்ஸ்ட் டைட்டில் வந்து லைஃப் ஹிஸ்டரி ஸ்ட்ராட்டஜி. அடுத்த டைட்டில் நம்ம சிலபஸோட அடுத்த டைட்டில் வந்து லைஃப் ஹிஸ்டரி ஸ்ட்ராட்டஜி சார். லைஃப் ஹிஸ்டரி ஸ்ட்ராட்டஜில சார் அதுக்கு முன்னாடி ஒரு இதை காமிக்க நினைச்சேன். எஸ், இதை வேணா முடிஞ்சா ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க. ஜே ஷேப்டு கவ் அண்ட் எஸ் ஷேப்டு கவ் இது ஏற்கனவே சொல்லிட்டேன். இருந்தாலும் சும்மா ஒரு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இது ஆல்ரெடி டீட்டெயில் நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க. போட்டு நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதுல உள்ள மேட்டர் தான், இல்ல புதுசா ஒன்றும் கிடையாது. சரியா? ரைட். ஜே ஷேப்டு அண்ட் எஸ் ஷேப்டு. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து நம்ம டைட்டில் என்ன பார்க்க போறோம்னா இதுதான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. கண்டிப்பா கொஸ்டின் வரும். நான் வந்து இந்த சிலபஸ்ல இல்லாத போதே நான் ஓல்டு சிலபஸ்ல நான் டெஸ்ட்டுக்கு இந்த ஆர் செலக்ஷன் கே செலக்ஷன்ல டெஸ்ட் வைப்பேன். ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். எவல்யூஷன்லயே நீங்க எழுதிருப்பீங்க. ஏன்னா இந்த டைட்டில் வந்து எவல்யூஷன்லயும் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா லைஃப் ஹிஸ்டரி ஸ்ட்ராட்டஜினா எவல்யூஷன்லயும் வரும். செலக்ஷன் அப்படின்னு சொல்லி எவல்யூஷன் ஒரு டைட்டில் 9வது யூனிட்ல வரும்னு நினைக்கிறேன். சரியா? அப்ப அங்க நான் இந்த கொஸ்டினை கேட்டிருக்கேன் சார். அவங்க மீட் பண்ணுங்க, இல்லைன்னா ரிமூவ் பண்ணுங்க. திரும்பவும் சொல்றேன், ஆர் செலக்ஷன் கே செலக்ஷன்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும், மறந்துடாதீங்க. அங்க வந்து நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்லல, எவல்யூஷன்ல லைட்டா தான் சொல்லிப்பேன். இங்க ஏ டு Z இங்க சொல்லியிருப்பேன். சோ அப்ப கொஞ்சம் கொஸ்டின் கொஞ்சம் அங்க விட முன்னாடி இதோட இது கொஞ்சம் டஃபா கேட்க வாய்ப்பு இருக்கு. டஃப் மீன்ஸ் என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் நீங்க படிக்க வேண்டியிருக்கும். ஆர் செலக்ஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் என்ன, கே செலக்ஷன் அவ்வளவுதான். ரெண்டும் கொஞ்சம் 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 எப்படின்னா ஆப்போசிட்டா இருக்கும் சார். அவ்வளவுதான் சார், பாத்துக்கலாம். ஒன்னும் கஷ்டம்லாம் ஒண்ணும் கிடையாது இது ரெண்டுமே. சரியா? ரைட். லைஃப் ஹிஸ்டரி ஸ்ட்ராட்டஜி பேஜ் நம்பர் 26 சார். ஸோ ஆக்சுவலி தட் இட்ஸ் இது வந்து என்னன்னா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னாவே கண்டினியூ ஸ்ட்ராட்டஜி பிட்வீன் தட் ஆர் அஸ் வெல் அஸ் கே selected species among that biological organism. So here life history strategy, it's a correlated with the many aspects. The life history strategy நிறைய aspect இருக்குது. The organism will be reproductive strategy and life history. ஏன்னா ஒரு life historyனா reproductive strategy அந்த கேட்டகரியில தான் வரும். இதுல demography variables such as the demography அப்படின்னு சொன்னாவே வந்து இதுல generation time, லைஃப் ஸ்பேன், எவ்வளவு நாள் வாழுது அந்த ஆர்கனிசம், அதெல்லாம் பாப்புலேஷன் பேராமீட்டர் சச் அஸ் பாப்புலேஷன் டென்சிட்டி, பாப்புலேஷன் டைனமிக், இதெல்லாம் அந்த கேட்டகரியில வரக்கூடிய, இதெல்லாம் லைஃப் ஹிஸ்டரியில ஸ்ட்ராட்டஜில வரக்கூடியதான். we are classified into the 2 categories. எத்தனை இது இருந்தாலும் இந்த லைஃப் ஹிஸ்டரி ஸ்ட்ராட்டஜியா we are classified into the 2 categories. அது ஒன்னு என்னன்னா ஆர் செலக்ஷன், இன்னொன்னு வந்து கே செலக்ஷன். சரியா? இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜியா தான் மெயினா டிவைட் பண்றாங்க, ஆர் செலக்ஷன் கே செலக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த லெட்டர் ஆர் அண்ட் கே என்ன சார் வித்தியாசமா இந்த ஆர் அண்ட் கே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜென்ரலி ஃப்ரம் தட் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் we are used to predict the model population growth. It's represented by the population growth rate. K it's represented by the carrying capacity. Very important question, எக்ஸாம்ல வர வாய்ப்பு இருக்கு. ஆர் அப்படின்னா என்னன்னு கேட்கலாம், கே அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. சரியா? நான் சொல்ற ஹார்ட் பார்ட் ஆஃப் தி ஏரியான்னு அது கரண்டா நல்லா பாத்துக்கணும். சரியா? ரைட். சோ ஆர் என்ன சொல்லிட்டேன், the population growth rate. கே என்ன சொன்னேன், கேரிங் கெப்பாசிட்டி. அது என்ன சார் கேரிங் கெப்பாசிட்டி, the number of individual of the species, அதுதான் கேரிங் கெப்பாசிட்டின்னு சொல்றோம். சரியா? the term selected அப்படின்னு சொல்றீங்களா சார்? சரி, ஆர் ஓகே, கே சார். selected, selection, you can refer to that a factor that organism trying its maximum, அதான் செலக்ஷன் சொல்லக்கூடியது. நம்ம the natural selection அப்படின்னு அந்த வேர்ட்ல அங்கதான் யூஸ் பண்ணுவோம். டெர்மினாலஜி அடுத்து இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு சார். பேஜ் நம்பர் 27ல டாப் ஃபர்ஸ்ட் லைன் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆர் அண்ட் கே செலக்ஷன் இட்ஸ் coined by Robert MacArthur and E.O. Wilson 1967. கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 27ல ஃபர்ஸ்ட் லைன். இதுல ஒரு எப்படி செலக்ட் பண்ணாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு 5 கொஸ்டின் இருக்கு சார். இப்போ 2 கொஸ்டின் சொல்லிருப்பேன், 2-3 கொஸ்டின் சொல்லிருப்பேன், இன்னும் 2 அந்த ஃபார்முலா, அவ்வளவுதான். பிறகு ஜென்ரலா நீங்க படிக்கணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்லை, கிடையாது. 2 ஃபார்முலா மட்டும் படிக்கணும். நான் சொல்றேன் அது என்னன்னா, the R selection for that the species that produce the many achieve that offspring, the living that unstable environment. அது இந்த லைன் கொஞ்சம் முக்கியம் தான் சார். unstable environmentல இருக்கக்கூடியது.
இதே இது வந்து கே செலக்ஷன் those species are produced few expensive. அங்க என்ன சொன்னேன், many cheaper அப்படின்னு சொன்னேன். இது few expensive to offspring living the stable environment. கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆர் செலக்ஷன்னா unstable environment. It's live in unstable environment. ஆர்ல இந்த டேபிள்ல அதை பத்தி இந்த டேபிள்ல ரொம்ப சொல்லல. பட் இன்னொரு ஏரியால நான் ரொம்ப ஒரு இதே டேபிள் இன்னொரு ஏரியாலும் நான் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். அதே போதும், மெட்டீரியல் கொடுத்ததே போதும். இருந்தாலும் இந்த டேபிளை நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கே வந்து ஸ்டேபிள் என்வாயன்மெண்ட். சரி, இப்போ ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். இப்போ ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆர் செலக்ஷன். ஆர் செலக்ஷன், த ஆர் ஸ்டார்டர் ரெண்டு ஒன்றும் ஒரே மீனிங் தான் சார். த ஸ்பீசிஸ் those the populations are governed by that biotic potential அப்படின்னு சொல்றோம். Biotic potential, that protection is numerous. The small offsprings are followed by the exponential population growth. But they record the short generation period. அதான் the short generation, the short lived அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. Short generation period and mature quickly, mature rapidly. It possesses short lifespan. Short lived அதான் short lifespan. இது ஃபுல்லா ஆர்ல வரும். இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் ஆர் செலக்ஷன்ல நிறைய இருக்குது. அதுல நான் சும்மா சில செலக்டடா நான் சில சொல்றேன். ஆர் செலக்டட் ஸ்பீசிஸ் distributed that habitat such as the freshly bounded that grassland. I mean the population growth of R selected species according to that exponential growth of equation. Sir, இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதுல சின்ன மிஸ்டேக் இருக்கு, அந்த பிரிண்டிங் மிஸ்டேக். ஆக்சுவலா ஆர் செலக்ஷன்ல இது வந்து டெல்டான்னு சொல்லலாம் சார். இது வந்து டெல்டா என் பைன்னு இல்ல சார் மெட்டீரியல். டெல்டா என் பை போட்டுக்கோங்க. டெல்டா என் பை டெல்டா டி இட்ஸ் ஈக்குவல் டு ஆர் என். இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அப்படியே கேட்க வாய்ப்பு நிறைய இருக்கு. சில புக்ல சார், சில புக்ல டெல்டாக்கு பதில் என்ன போட்டிருக்காங்கன்னா டின்னு போட்டிருக்காங்க சார். பக்கத்துல எழுதிக்கோங்க. ஏன்னா அவங்க எந்த புக்கை பார்த்து எடுப்பாங்கன்னு தெரியாது. என்ன சார் டெல்டா தானே போட்டாரு, இங்க என்ன டீன் இருக்கு, இந்த ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது நீங்களாட்ட. ஆர் பை ஆர் என் சீக்வல் டு ஆர் என் இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ இந்த ரெண்டுமே நோட் பண்ணிங்க. இது ஃபார்முலா கேட்க வாய்ப்பு இருக்கு. இதுல என் என்ன சார் கேட்டா த நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் இன் த பாப்புலேஷன், டி வந்து டைம். அது மாதிரி சொல்றேன். எக்ஸாம்பிள்ஸ் ஆர் ரிலேட்டட் ஸ்பீசிஸ் இன்க்ளூட் தட் பெஸ்ட் ஆர்கனைசேஷன் such as the rodents, insect. சார் இந்த எக்ஸாம்பிள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப போட்டு இதை ஆராய்ச்சி பண்ணாதீங்க. ஆர் செலக்ஷன் சொல்றது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க போதும். சரியா? மற்றபடி அந்த ரெண்டுக்குள் பின்னாடி ஒரு நான் டேபிள் கொடுத்துருக்கேன், கவலைப்பட வேண்டாம். பின்னாடி ஒரு டேபிள் மெட்டீரியலே கொடுத்துருக்கேன், அது படிச்சாலே போதும். அதாவது rodent, insect, weeds இதெல்லாம் லைஃப் ஹிஸ்டரி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தட் டென்டாலியன். இது கொஞ்சம் வேர்ட வித்தியாசமா இருக்கும். இது என்ன சார்? இது ஒரு எக்ஸாம்பிள் தான், வேற ஒன்றும் கிடையாது. டென்டாலியன் கேள்விப்பட்டிருப்பீங்க இது நீங்க. இது என்ன சார் டென்டாலியன்னா, இது வந்து ஒரு மஞ்சள் நிறமா ஒரு பூக்கக்கூடிய ஒரு காட்டு செடி சார். டென்டாலியம்னா ஒரு ஆக்சுவலா வந்து இது வந்து ஒரு காட்டுல வளரக்கூடிய ஒரு செடி, ஒரு தாவரம். மஞ்சள் நிறம் பூக்கும். அதுதான் இந்த பேர் டென்டாலியன் சொல்றது. இட் எக்ஸிபிட் தட் டெஃபினிஷன் ஆஃப் தட். ஏன் இதை ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்கன்னா, எந்த புக்கு பார்த்தாலும் இதுதான் சார் எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. நம்ம கெட்ட நேரத்துக்கு ஆர் செலக்ஷனுக்கு டெஃபினெட்லி எக்ஸிபிட் இந்த ஆப்ஷனா இதை கொடுத்துட்டா என்ன செய்யா? அதுக்காக தான் நான் இதை தமிழ்லையும் சொல்றேன். மஞ்சள் நிறம் கொண்ட பூக்களை கொண்ட ஒரு சிறு எப்படி சொல்றது காட்டு செடி. காட்டு செடியில ஒரு வகை அப்படி கூட வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ இது ஸ்பெசிஃபிக்கா எல்லா புக்லயுமே கொடுத்துருக்கவாக நான் இதை ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். இட்ஸ் ரிலேட்டிவ்லி இட்ஸ் ஸ்மால், இட்ஸ் க்ரோ வெரி ரேபிட்லி அண்ட் ஷார்ட் லைஃப் ஸ்பேன் தான். இது இந்த டென்டாலியன் வந்து ஷார்ட் லைஃப் ஸ்பேன் இருக்கும். சரியா? ரைட். ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் யூ கேன் டிஸ்கிரைப் தட் ஆர் செலக்டட் ஸ்பீசிஸ் வில் பி செப்பரேட்டட். இது வந்து நீங்க அப்படியே படிச்சு தான் ஆகணும். பேஜ் நம்பர் 27 பாருங்க. இது நான் ஒண்ணுன்னா ரீட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணல. இதுல ஏதாவது ஒரு கேரக்டர் நான் கண்டிப்பா கேட்பேன். டிஆர்ல கேட்கறானோ கேட்கலையோ நான் கேட்பேன். இதுல இந்த ஆர் செலக்ஷன்ல இந்த மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் இருக்கா, அதே மாதிரி எஸ்கேலையும் இருக்கும். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இதுல எந்தெந்த பாயிண்ட்ல ஆர்ல வரும், எந்தெந்த பாயிண்ட் கே வரும் நான் கேட்பேன். அவன் இந்த பாயிண்ட் ஃபுல்லா ரேபிட் டெவலப்மெண்ட் இதுதான் டேபிள்ல கொடுத்துருப்பாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஹை ரீப்ரொடக்டிவ், ஏர்லி ரீப்ரொடக்டிவ், ஸ்மால் பாடி சைஸ், அப்படியே ஒரு இது ஒண்ணுன்னா ரீட் பண்ண டயத்தை வேஸ்ட் பண்ண வரும்ல. இது இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் ஃபுல்லா
படிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அடுத்தது கே செலக்ஷனுக்கு வாங்க சார். ஸோ இது வந்து கே ஸ்ட்ராட்டஜி. கே செலக்டட் ஸ்பீசிஸ் ரிலேட்டட் த ஸ்டேபிள் பாப்புலேஷன். நல்லா கவனிங்க. இது கே செலக்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்டேபிள் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஒரே ஒரு நிமிஷம். பயோட்டிக் பொட்டன்ஷியல் it tend to produce the relatively low number of that offspring. The K selected species, it's a characterized by the அங்க என்ன சொன்னமோ அப்படி கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்கு சார். லாங் கெஸ்டேஷன் பீரியட், ஸ்லோ மெச்சுரேஷன், லாங் லைஃப் ஸ்பேன். அங்க ஷார்ட் லைஃப் ஸ்பேன் சொன்ன பாத்தீங்களா, இங்க லாங் லைஃப் ஸ்பேனா இருக்கும். The population growth of K selected that we gave the according to that logarithmic growth equation. இங்கேயும் சின்ன மிஸ்டேக் இருக்கு. என்னன்னா அதேதான் லாம்டா n பை அதே தான் இங்க சொல்லியிருக்காங்க சார். பை போட்டிருக்கோங்க லாம்டா டி. சரியா? ஃபார்முலா வந்து அதே தான், பெருசா ஒண்ணும் கிடையாது. இதுல இந்த இது அதுக்கு பக்கத்துல ஒண்ணு இருக்கு பாருங்க, இதுவும் சின்ன மிஸ்டேக் இருக்கு. அதாவது கே என் பை தான் போடணும், பை இல்லாம இருக்கு சார். பை கே ரொம்ப போட்டு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், நம்ம மேக்ஸ் படிக்க போறது கிடையாது. இது என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க, போதும், அவ்வளவுதான். சரியா? ரைட். இது வந்து என்னன்னா நம்பர் ஆஃப் தட் இண்டிவிஜுவல் ஆஃப் த பாப்புலேஷன், டீன டைம். இந்த ஆறுன்னு சொல்றது வந்து பயோட்டிக் பொட்டன்ஷியலை குறிக்குது. பயோட்டிக் பொட்டன்ஷியல் எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லிட்டேன். ஆருக்கு நல்லா பார்த்துக்கணும், கேக்கு நல்லா பார்த்துக்கணும். கே செலக்டட் ஸ்பீசிஸ் இன்க்ளூட் த பேர்ட்ஸ் அண்ட் லார்ஜ் மேமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ், அது எல்லாமே வரும். கிளாசிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கே செலக்டட் ஸ்பீசிஸ் வந்து எலஃபன்ட் சொல்றாங்க சார், யானை. ஏன்னா லார்ஜ் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, லார்ஜ் மேமல்னாவே எலஃபன்ட், யானையை சொல்றாங்க. கொஸ்டின் எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. So that the elephants are large and grow, ஆனா நீங்க அது சைஸ் பெருசு, ஆனா ரொம்ப grow very slowly. சரியா? இதுலயும் பேஜ் நம்பர் 28ல பாருங்க, following characteristics describe the K selected species அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்கேன் பாருங்க. ஸ்லோ டெவலப்மெண்ட், ஸ்லோ ரீப்ரொடக்டிவ், அங்க ஃபாஸ்ட்னு இங்க ஸ்லோ லோ அப்படின்னு வரும், அவ்வளவுதான். இதை ஃபுல்லா என்ன செஞ்சணும், பைகாட் பண்ணிருங்க, மனப்பாடம் பண்ணிருந்தோம். அப்ப நான் வந்து ரெண்டே மிக்ஸ் பண்ணி இது கே செலக்ஷன் ஆர் செலக்ஷனோட கேரக்டர் என்னன்னு கேட்டா நீங்க இந்த கேரக்டர் ஃபுல்லா தெரிஞ்சா மட்டும் தான் எழுத முடியும், இல்லைன்னு எழுத முடியாது, பேர் சொல்லிட்டேன். சரியா? சோ திஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இவ்வளவுதான். இதுக்கு மேல அங்க ஒன்னும் பெருசா கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஆர் செலக்ஷன் கே செலக்ஷன் சொல்றது. ரைட். அடுத்த கான்செப்ட் ஆஃப் மெட்டா பாப்புலேஷன் சார், இது அடுத்த டைட்டில் சார். இது லைஃப் ஹிஸ்டரி ஆஃப் ஸ்ட்ராட்டஜி முடிஞ்சு, ஆர் செலக்ஷன் கே செலக்ஷன். அடுத்த டைட்டில் சிலபஸ் என்னன்னா கான்செப்ட் ஆஃப் மெட்டா பாப்புலேஷன். இது ஒரு டிஃபரெண்டா இருக்கு இந்த டைட்டிலே. சரியா? இதுல ஒண்ணுக்கு எஸ் சார். எஸ் சார், அந்த டென்டாலியம் சொன்னீங்கல்ல சார், அது வந்து சீமை காட்டு முள்ளங்கின்னு போட்டிருக்கு சார். அதுதான் மிஸ், நான் என்ன சொன்னேன், சீமை காட்டு முள்ளங்கி தான், அது ஒரு எல்லோ கலர்ல பூ பூக்கும்போது ஒரு காட்டு செடின்னு சொன்னேன். நான் சும்மா ஜெனரலா சொன்னேன். நான் சீமை சொல்றாங்களா, நான் சொன்னது அதேதான். நீங்க என்ன சொன்னீங்களோ அதுதான். நான் ஒரு காட்டு செடி, ஒரு மஞ்சளா பூக்கக்கூடிய ஒரு 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 வகையான காட்டு செடி, அவ்வளவுதான். சரியா? ஜெவந்தி பூ, மேரிகோல்டு மாதிரி உள்ள பூ சார். என்ன மிஸ்? இந்த ஜெவந்தி பூ, செண்டி பூ எல்லாம் இருக்கும்ல சார், அது மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பூ வகை. அந்த மாதிரி ஒரு காட்டுல வளரக்கூடிய செடி, அவ்வளவுதான். ரொம்ப போட்டு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். சரியா? ஓகே, ரைட். சோ அடுத்து கான்செப்ட் ஆஃப் த மெட்டா பாப்புலேஷன். இது என்ன சார்? மெட்டா பாப்புலேஷன் வித்தியாசமா ஒரு டைட்டில். பாப்புலேஷன் ரைட், the population in which the individuals are the spatially distribute that habitat two or more subpopulation. அதோட கண்டினியூஷன். சரி, அந்த டைட்டில் மட்டும் பார்த்துட்டு அந்த டெஃபினிஷன் பார்த்துட்டு இது யாரு சொன்னாங்க, லீவின்ஸ் 1969ல the coin that word meta population. சரியா? The theory first developed for the terrestrial ecosystem and subsequently applied to the marine farm or realm. ஃபர்ஸ்ட் இந்த தியரி வந்து டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் பண்ணாங்க, பிறகு அது மெரைன்ல ஃபாலோ பண்ணாங்க, டெவலப் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூட்ஸ் டு தட் மெட்டா பாப்புலேஷன் தியரி. இது யாருன்னா இந்த இக்கர்ட்ஸ் ஹான்ஸ்கிங், அந்த சயின்டிஸ்ட் பேர் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? the concept என்ன சொல்றாங்க டிஸ்கிரிப்ஷன்ல, the consist of the several the spatially discrete population along with that area of that suitable habitat which are either that occupied or unoccupied into that. இதுல ரொம்ப பெருசா ஒன்னும் கொஸ்டின் வராது, இருந்தாலும் நீங்க டைட்டில் இருக்கோ கொஞ்சம் பார்த்துக்கணும். எந்த ஏரியா வர வாய்ப்போ அது மட்டும் சொல்றேன். each population is progress related to that decomposed into that other populations. இதுல வந்து predations and oscillations அப்படின்னு ரெண்டு டைட்டில்ல இதுல நம்ம பார்க்கலாம். predation உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் the experiments with the predations and the spatial heterogeneity. சரியா? இது யாரு கண்டக்ட் பண்ணா? காஸ். இதை பத்தி நான் ஏற்கனவே அதுக்கு முன்னாடி ஒரு டயக்ராம் இருந்தது, காஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு நிமிஷம்.
இதுக்கு முன்னாடி ஒரு டயக்ராம் காஸ் பிரின்சிபிள்ஸ் பேஜ் நம்பர் அந்த growth கர்வ்ல வரும். பேஜ் நம்பர் 24ல கூட இதுவும் அந்த நம்ம ஏற்கனவே இதெல்லாம் நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். இந்த பியூர் கல்ச்சர்ல பரமேசியம் ஆர்லியம் அண்ட் பரமேசியம் கார்டியாக்கம், ஐ திங்க் நான் லாஸ்ட் கிளாஸ்ல கூட இதை நான் சொன்னேன். எது வந்து சக்சஸ்ஃபுல்லா growth இருக்கும்னா எது ஃபாஸ்ட் ரீப்ரொடியூசர், எது ஃபாஸ்ட் ஃபுட்டை கன்சியூம் பண்ணக்கூடியது. எஸ், தட் மேபி இட் வில் பி சர்வைவ். இதுல பரமேசியம் ஆர்லியம் தே கேன் சர்வைவ் because the paramecium cardiacum it's a slow feeder and slow reproducer, so that may be eliminated. Other page number 24 la oda and the diagram கொடுத்திருப்பாங்க. so அதுக்கு ரிலேட்டடா உள்ளது. சரி, ரைட். இதுல ரொம்ப போட்டு இது பண்ண வேண்டாம். the predation oscillation அது யார் காஸ், அதே அவர் தான் சயின்டிஸ்ட். based on the இது அப்படியே இது இந்த வேர்டை மட்டும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. Woodcock-Walton equation. அப்ப நீங்க இந்த ஈக்குவேஷன் வந்தாவே மெட்டா பாப்புலேஷன் ஞாபகம் வந்துடணும், அவ்வளவுதான். ரொம்ப போட்டு ஆராய்ச்சி இது என்ன சார் அப்படின்னு சொன்னா இது என்ன சொல்றாங்க, Woodcock-Walton ஈக்குவேஷன்னா the relationship between the predators and the prey. இவ்வளவு நேரம் கொஞ்ச நேரம் முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். predator டைகர், prey டீர். கொஸ்டின் இதுதான், வேற ஒண்ணு இங்க கேட்க வாய்ப்பு இல்லை. என்ன கேட்பாங்க தெரியுமா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த predator and prey, what type of the equation. இந்த மேல கொடுத்து அதே மாதிரி ஒரு ஏதாவது 4 ஈக்குவேஷனும் கொடுப்பாங்க. இவ்வளவுதான், இதுல வேற ஒண்ணும் கேட்கறதுக்கே ஒண்ணும் கிடையாது. so it would be result the population oscillation சொல்லக்கூடியது the over time based on that initial density the predator and prey. அப்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, predator prey பத்தி சொன்னது என்ன, எந்த ஈக்குவேஷன், அவ்வளவுதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ரைட். அதுக்கு அடுத்து இன்னொன்று இருக்கு பாருங்க, காஃபின் சொல்றது the experiment on that predator prey interaction பத்தி சொன்னா, அது ஈக்குவேஷன் ரிலேட்டடா சொன்னா, இது இன்டராக்ஷன். சரி, அது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரெண்டு predatorக்கும் preyக்கும் ரிலேஷன்ஷிப். இங்க வந்து prey இது அது மீனிங் பார்த்தா இன்டைரக்டா கொண்டு ஒரே மாதிரி தான் வரும். prey interaction, the experiment the predator prey interactions developed by Kupfkeker 1958 to study about the predator population oscillation. அவ்வளவுதான், இது மட்டும் தான் சார் பாத்துக்கோங்க, வேற ஒண்ணும் அதுல பெருசா ஒண்ணும் கேட்க போறது கிடையாது. இன்னொரு மாடல், 2 மாடல் இருக்கு இதுல. இன்னொரு மாடல் வந்து இந்த லீவின்ஸ் மாடல் ஒண்ணு இருக்கு. இவரும் மெட்டா பாப்புலேஷன் பத்தி சொல்லியிருப்பார். கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் டு தி மெட்டா பாப்புலேஷன், லீவின்ஸ் 1969ல. the model based on population in which that individual reproduce and die within the local patches of the habitat. இதுல இந்த ஃபார்முலா ஒண்ணு கொடுத்துருக்கு, சும்மா லைட்டா பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு இது ஃபார்முலா கேட்பாங்கன்னு தெரியல. இதுலயும் அந்த dp/dt இந்த ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, ஃபார்முலா மட்டும் பைகாட் பண்ணிக்கோங்க, வேற ஒன்று ரொம்ப போட்டு ஆராய்ச்சியில பண்ண வேண்டாம். ஏன்னா மெட்டா பாப்புலேஷன் அப்படின்னு சொன்னா அந்த 2 சயின்டிஸ்ட் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, லீவிங்ஸ் மாடலோடைய ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். வேற ஒன்றும் அங்க கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஈவன் சிஎஸ்ஆர்ல கூட இது அவ்வளவா கொஸ்டின் கேட்டது இல்லை, சிஎஸ்ஆர் கொஸ்டின் சொல்ல, சரியா? ரைட். இருந்தாலும் நம்ம வந்து அந்த சிலபஸ் இருக்கிறவாங்க அந்த ஏரியாவை நம்ம பார்த்துக்கணும், சரியா? டைட்டிலையும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். சரி, ஸோ இதுக்கு இன்னும் கண்டினியூஷன் இருக்கு சார், நான் இதோட முடிச்சிடாதீங்க. H/P, சரியா? MAP அது என்னதான், இதை மட்டும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணியிருக்கோங்க, வேற ஒன்றும் பெருசா இதுல ஒன்றும் வராது. சரி, ஸோ இதுல மெட்டா பாப்புலேஷன் ஸ்டெபிலிட்டி, தட் ஸ்டெபிலிட்டினாவே என்னது, மெட்டா பாப்புலேஷன்ஸ் ஆர் ஸ்டேபிள் இன் த லாங் பீரியட் ஆஃப் டைம். The growth rate will be subpopulations, it's a heterogeneous. The environment also it will be influenced that. So metapopulation, it's a models, it used to explain the life history evolution. ஏன்னா metapopulation life history evolution எக்ஸ்பிளைன் பண்ணதான். இதுல எக்ஸாம்பிள்ஸ் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் சார், அதெல்லாம் நீங்க ஒரு ரீட் பண்ணி மட்டும் விட்டுக்கோங்க. அதாவது பெயிண்டட் ஹண்டிங் டாக் ஒரு எக்ஸாம்பிள், அதுமாதிரி கரேபியன் சி கோரல் ரீஃப் ஃபார் ஃபிஷஸ், இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம். பட்டர்ஃப்ளை பாப்புலேஷன் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்போம். ஜஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கோங்க, வேற ஒன்றும் அதில் பெருசா ஒன்றும் வேண்டாம், சரியா? ரைட். ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா டீம். சரி, இதை பத்தி ஏற்கனவே நம்ம எவல்யூஷன்ல ரொம்ப டீட்டெயிலாவே படிச்சிருக்கோம். இருந்தாலும் இதுல நம்ம எப்படி சொல்றது, நம்ம சிலபஸ்ல வந்து டீம் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துட்டாங்க. இதுல ஈக்காலஜில. ஆனா இதை பத்தி நம்ம எங்க படிச்சிருக்கோம் தெரியுமா, எவல்யூஷன்ல படிச்சிருக்கோம். அதேதான் இங்கேயும் இருக்கு, புதுசா ஒண்ணும் பெருசா ஒன்றும் கிடையாது, அதேதான் இங்கேயும் இருக்கு, பார்த்துக்கலாம். டீம் இது இஸ் a species or large range. It's a formed the many local populations. அதாவது ஒரு ஸ்பீசிஸ்ல இருந்து many local populations இருக்குதா நம்ம
டீம் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஸோ அப்ப இதுல ஈச் பாப்புலேஷன் ஒவ்வொரு சின்ன சின்ன பாப்புலேஷனை தான் நம்ம டீம் அப்படின்னு சொல்றோம். சின்ன சின்ன ஒரு பாப்புலேஷனை தான் நம்ம டீம் சொல்றோம். இதுல கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் மட்டும் பாருங்க. டீம்னா என்ன அது மட்டும் பாருங்க. The deems are local population of the species. Deems as a Dostoevsky, அது வந்து சயின்டிஸ்ட் பேர் சார். டொஸ்கான்சினா இவர் வந்து மேக்சிமம் எவல்யூஷன் புக் நிறைய எழுதியிருக்காரு. The Mendelian population related. The deem as a Dostoevsky of Mendelian population. Deem as a species that interbreed with each others. Deem is only a partially isolated from the adjacent deems. அதுல நீங்க ஒரு பிக்சர் பேஜ் நம்பர் 30ல பாருங்க. இந்த மாதிரி நிறைய டீம் மாதிரி இப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கங்க இப்படி இருக்கும், தனியாவும் இருக்கும், தனித்தனியா. இதுல வந்து சாண்ட் மட், அது என்ன மேடு மாதிரி இருக்குது. த டீம் ஆஃப் தட், அது வந்து சாண்ட் லிசர்ட்ஸ் வச்சு சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஒரு மட், சரியா? அது ஃபுல்லா மணல் மேடுகள்ல எங்கெங்க இருக்குது அதை வச்சு சொல்றாங்க. ஸோ டீம் ஒன்லி பார்ட்லி இஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் தட் அட்ஜஸ்டன்ட் டீம். இது ஒரு டீம்னா இது ஒரு டீம் அப்படி இருக்கக்கூடியது. The gene flow between the deem is not restricted. அப்ப இந்த இங்கிருந்து இது போங்க ஜீன் ஃப்ளோ வந்து ரெஸ்ட்ரிக்ட் கிடையாது. ஜீன் ஃப்ளோ, சரியா? So the individual of that each deem is closely resembled to one another genetically. சரியா? Genetically resembled, but they are slightly different from that other deems. மத்த டீமுக்கு இந்த டீமுக்கு கொஞ்சம் slight difference இருக்குமா? Deems are open genetic system. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். Deems are open genetic system. This is a வித்தியாசமா இருக்கு இந்த வேர்டு open genetic system. I think that is it's affected by the gene flow from that adjacent population. That open genetic system சொல்றோம். So other hands are it's a closed, ஏன்னா டீம் மட்டும் தான் ஓப்பன் ஜெனடிக் சிஸ்டமா இருக்கும். மத்த இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா பாப்புலேஷன், அதெல்லாம் க்ளோஸ்டு ஜெனடிக் சிஸ்டமா இருக்கும்னு சொல்றாங்க. சரியா? அது தெரிஞ்சுக்கோங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஓல்டு சிலபஸ்லயும் இதை பத்தின டீடைல்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இதுல எக்ஸாம்பிள் மட்டும் எந்த புக்குனாலும் இந்த எக்ஸாம்பிள் தான் சார் கொடுத்துருக்கேன், வேற எக்ஸாம்பிளே கொடுக்கல. டீமுக்கு சாண்ட் லிசர்ட், அந்த உமா ஸ்கார்பியன் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் அந்த டைட்டில் கீழேயே இருக்கு பாருங்க, அந்த டயரத்து கீழேயே இருக்கு பாருங்க. எக்ஸாம்பிள் த மாஞ்சோ டெசர்ட் ஆஃப் கலிபோர்னியா, அங்கதான் இதை ஃபுல்லா இண்டிவிஜுவலா ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இண்டிவிஜுவல் ஆஃப் த ஸ்பீசிஸ் ஆர் நாட் ஈவன்லி த டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த ஸ்பீசிஸ் ரேஞ்ச். They distributed in the sand duns ன்னு சொல்லுவாங்க. பேஜ் நம்பர் 30ல sand dun, அங்க மண் மேடுகள் மாதிரி. The intervening that area of that free from that lizards, it occurs the irregular clusters, each of the small group of deems. இது ஒரு குரூப், இது ஒரு குரூப், இது ஒரு குரூப், அப்படி சின்ன சின்ன குரூப் ஆஃப் டீம்ஸா வந்து அதுல இருக்குன்னு சொல்றாங்க. So the individual within the deems, they interact that mat among themselves. So the member of each deems resemble to the one another very closely the genetic features, but different slightly from the deems. கொஞ்சம் ஒரு டீம் இன்னொரு டீம் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? இதை டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். சரி, ஸோ அதுக்கடுத்து இதுல செமி ஸ்பீசிஸ் நம்ம சிலபஸ்ல எல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது the borderline situation between the species and subspecies தான் நம்ம செமி ஸ்பீசிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். ரைட் சார். ஸோ now take that material page number 38 எடுங்களேன், 38 எடுங்க. அந்த பாலின் அடுத்தது வந்து நெக்ஸ்ட் டைட்டில் பாலினேஷன் இருக்கு. நடத்துற கொஞ்சம் டைம் ஆகும். சரியா? இன்னொரு 10 to 15 மினிட்ஸ் நான் டைம் எடுத்துக்கிடுவோம் சார், கொஞ்சம் கிளாஸ் கவனிங்க. ஸோ 38 பாருங்க. 38 இது ஏற்கனவே இது ஃபுல்லா ஏற்கனவே நம்ம நடத்தினதான். இது திரும்ப நீங்க ஒரு கிளான்ஸ் விட்டுருணும். இது ஃபுல்லாவே என்ன செய்யணும், ஒரு கிளான்ஸ் பாப்புலேஷன் ரிலேட்டடா இது ஃபுல்லா என்னன்னா இது நெக்ஸ்ட் ஒன் மெட்டீரியல், அதை நீங்க ஒரு கிளான்ஸ் மட்டும் நீங்க விட்டுறணும். சரியா? ரைட். பாப்புலேஷன் ரிலேட்டடா உள்ள விஷயங்கள். ரைட். ஸோ ஜென்ரலி த பாப்புலேஷன் பேஜ் நம்பர் 38 எடுத்துட்டீங்களா மெட்டீரியலா? 38ல இருந்து 44 வரைக்கும் நீங்க ஒரு ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் என்ன, லைஃப் டேபிள்ஸ், சர்வேல்ஸ், இது ஒன்ஸ் ரீட், அதுல உள்ள விஷயம் தான். இருந்தாலும் நீங்க இதையும் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கணும். பேஜ் நம்பர் 39ல பாப்புலேஷன் டென்சிட்டி அது ஃபுல்லா பார்த்தலாம். இதுல டயக்ராத்தை ஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. ஒரு இந்த சர்வேன் கவ் எப்படிலாம் பாப்புலேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கர்வ் வச்சு இங்க சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்த பேஜ் நம்பர் 40ல அந்த நேட்டாலிட்டி, மார்டாலிட்டி, டெத் ரேட்டு, பர்த் ரேட் என்ன, அது வைட்டல் இண்டெக்ஸ் என்ன, இது ஃபுல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் அந்த கிளச் சைஸ் என்ன, பயோட்டிக் பொட்டன்ஷியல், இது ஆல்ரெடி ஒன்ஸ் ரீட் பண்ணி விடுங்க போதும். பாப்புலேஷன் growth கர்வ்ல பாப்புலேஷன் டைனமிக்ஸ், இந்த ஃபார்முலா, அந்த இந்த ஒரு பாப்புலேஷன் பேஜ் நம்பர் 40ல பாப்புலேஷன் growth கர்வ் இருக்கு பாருங்க.
அந்த ஃபார்முலா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபார்முலா கேட்க வாய்ப்பு இருக்கு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த 2 R K சரியா, 2க்குள்ள விஷயம் தான் அது. இந்த பிக்சர்லயே இதுல சொல்லியிருக்காங்க, கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஜே ஷேப்டு, இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாவே பார்த்துட்டோம். ஃபார்முலா இதுலயும் கொடுத்துருக்கு பாருங்க. ஃபார்முலா ஜே ஷேப்டு கர்வ் அண்ட் எஸ் ஷேப்டு கர்வ். நெக்ஸ்ட் பேஜ் வாங்க. எஸ் ஷேப்டு கர்வ் அது எல்லாமே இதுல கொடுத்துருக்கு. சரியா, அந்த லாஜிஸ்டிக் பாப்புலேஷன் குரோத்னா அந்த ஃபர்ஸ்ட் இந்த இனிஷியல் லாக் ஸ்பேஸ், லேக் நாட் லாக், LAG, லேக் ஸ்பேஸ், லாக் ஸ்பேஸ், ஸ்டேஷனரி ஸ்பேஸ் அப்படின்னா. ஸோ எஸ் ஷேப்டு கர்வுக்கும் ஃபார்முலா சார், ஃபார்முலா கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. ஜே ஷேப்டு, எஸ் ஷேப்டு. எஸ் ஷேப்டு தான் நார்மல் கர்வ், சிக்மாய்டு கர்வ். நிறைய எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின் பார்த்துக்கோங்க. சரியா, ரைட். அடுத்த பாப்புலேஷன் ரெகுலேஷன் 42ல அது பாப்புலேஷன் ரெகுலேஷன் பத்தி தான். சும்மா அங்க சொன்ன விஷயம் தான் இங்கேயும் இருக்கு, சும்மா ரீட் பண்ணி விடுங்க. பாப்புலேஷன் பிளக்சுவேஷன் நான் சொன்னல, ஒரு 3 டைப் ஆஃப் பிளக்சுவேஷன் இருக்கும். சைக்ளிக், ஸ்டேபிள், இர்ரெகுலர். அந்த இது ஃபுல்லாவே 42ல இருக்கும். 43 அதோட கண்டினியூஷன் தான். இதுல 43 இதுதான் 43ல கண்டிப்பா இந்த 43 பேஜ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. லைஃப் ஹிஸ்டரி ஸ்ட்ராட்டஜி. சரியா, நீங்க அதை அந்தந்த டாபிக் படிக்கும் போது இந்த ஏரியால உள்ள டாபிக் ஃபுல்லாவே நீங்க இதையும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும். ஆர் செலக்ஷன், கே செலக்ஷன், வாட் இஸ் மீன் பை ஆர் செலக்ஷன். சரியா, இதுலயும் மோஸ்ட் ஆஃப் அதே எக்ஸாம்பிள் தான் கொடுத்தேன். கே செலக்ஷன், இன்க்ரீஸ் த காம்படிஷன், இது வந்து ஃபாஸ்டர் டெவலப்மெண்ட், ஹையா இருக்கும். ஆர் அடாப்டட் ஸ்பீசிஸ், the high rate of the growth. Example, K adapted species, it's living at the near the carrying capacity. ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் ஒரு டேபிள் பின்னாடி இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அதான் இந்த டேபிள். ஏற்கனவே ஒரு ஸ்கிரீன்ஷாட்டும் போட சொன்னேன். இந்த டேபிளை நல்லா பார்த்துக்கோங்க, பேஜ் நம்பர் 43ல உள்ளது. சரியா, அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை, பெருசா ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் 43ல கான்செப்ட் ஆஃப் மெட்டா பாப்புலேஷன், டீம் அண்ட் டிஸ்போசல். இது அங்க பார்த்ததுதான். டிஸ்போசல் ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயம் தான் இங்கேயும் இருக்கு, புதுசா ஒன்னும் டிஸ்போசல் கிடையாது. சரியா சார், ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிடுவேன், பார்த்துக்கோங்க. இதுல பாருங்க, கான்செப்ட் ஆஃப் த மெட்டா பாப்புலேஷன், டீம் அண்ட் டிஸ்போசல். அதுல ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். என்விரான்மெண்டல் கன்சிஸ்ட் ஆஃப் த பேச்சஸ், அந்த டீம் என்ன, லோக்கல் பாப்புலேஷன், நேச்சுரல் பாப்புலேஷன் இல்ல லோக்கல் பாப்புலேஷன் தான் நம்ம ஈச் ஹேபிட்டோட தட் வி கேன் சே த டீம். டிஸ்போசல் சொன்னது இது ஏற்கனவே நம்ம பார்த்ததான். இதுவும் த மூவ்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃப்ரம் that original deem to breed of the new deem, இதுக்கு தான் டிஸ்போசல். அந்த டிஸ்போசல் அப்படின டைட்டில் சிலபஸ்ல இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்போசல்னு ஒரு டைட்டில் இருக்கும். அதுக்கெல்லாம் நோட்ஸ் இல்லைன்னு தேடிட்டு இருக்க வேண்டாம். டிஸ்போசல் வேற ஒண்ணும் கேட்க மாட்டாங்க, இதுதான். ஸோ இதுல வந்து சம் ஆஃப் தட் மெட்டா பாப்புலேஷன்ல இது எல்லாமே வந்துடும், மெட்டா பாப்புலேஷன்லேயே வந்துடும். சூட்டபிள் ஃபார் ஹேபிடேட், மெட்டா பாப்புலேஷன் இஸ் ரீச் அண்ட் அப்ரோச் டு தட் ஈக்குலிபிரியம் நம்பர். It's a local extension and a non-equilibrium metapopulation. Equilibrium metapopulation அப்படின்னா 2 கேட்டகரி இருக்கும். அதெல்லாம் சும்மா ரீட் பண்ணி விடுங்க. ஃபேக்டர் அஃபெக்டிங் தட் ரீகாலனைசேஷன் சொல்லுங்க, பேஜ் நம்பர் 44ல இருக்கும். என்னென்ன ஃபேக்டர்லாம் அஃபெக்ட் பண்ணும். அதுல டிஸ்போசல் பிஹேவியர்ல பாருங்க 2, அதாவது காஸ்ட் ஆஃப் த டிஸ்போசல், அது ரிஸ்கி. இட்ஸ் நாட் ஃபைண்ட் எ ஃபியூ நியூ ஹேபிடேட், இட் இன்க்ரீஸ் த வேலரபிள் டு த பிரிடேஷன். அது பெனிஃபிஷியல் டு டிஸ்போசல். பெனிஃபிட் அப்படின்னு பெனிஃபிட்டுக்காக. அப்போ ஃபார் லோக்கல் மேட்டிங், எதுக்காக அந்த டிஸ்போஸ் ஆகுது, ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு மைக்ரேட் ஆகுது ஆர்கனிசம், டு அவாய்ட் த காம்படிஷன். சரியா, டு பெட்டர் ஹேபிடேட்ஸ்க்காக போகுது, டு அவாய்ட் தட் இன்டர்பிரீடிங்காக. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் அந்த டிஸ்போசல் நடக்குது, பிஹேவியர். சரி, அடுத்தது இன்டைம் எக்ஸ்டென்ஷன்ஸ். இது வந்து இன்டர்டெமிக் எக்ஸ்பென்ஷன். இது மெயினா 4 மெயின் ரீசன்ஸ்ல இதுவும் அந்த ரிலேட்டடா உள்ள விஷயம் தான் சார். எப்படின்னா ஃபர்ஸ்ட் டெமோகிராபிக் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லக்கூடியது. இது அப்படின்னா நோ நியூ இண்டிவிஜுவல்ஸ் வில் பி பார்ன் இன்டு தட். சும்மா இதெல்லாம் ஒரு இடம் ரீட் பண்ணி விடுங்க. ஐ மீன் என்வாரன்மெண்டல், ஃபர்ஸ்ட் வந்து டெமோகிராபிக், அடுத்தது என்வாரன்மெண்டல் ஸ்ட்ராட்டஜிசிட்டி. இது வந்து ரேண்டம் அண்ட் அன்பிரடிக்டட் ஈவென்ட் இன்டு தட். என்வாரன்மெண்டல் ஃபேக்டர் வில் பி ஹை மார்டாலிட்டி. என்வாரன்மெண்டல் ஃபேக்டர் மூலம் மார்டாலிட்டி நிறைய இருக்கும். சரியா, அடுத்த டிட்டர்மினிங் த்ரெட்டன். இது என்ன மீனிங்னா நான் ரேண்டம் சேஞ்சிங். It's an unstable environment like create that. இது ஒரு கேட்டகரி. So mostly natural habitat and ecological succession அதெல்லாம் இந்த 3வது கேட்டகரியில வரும். 4வது loss of the genetic variation, page number 44. அப்ப loss of genetic variation occurs through the genetic drift. அந்த civil right effect சொல்றோம்ல, அதே தான் இங்கே வரும். It associated with the genetic drift in the small population. அப்ப the interbreeding will be, depression will be occurs that. எப்பவுமே ஸ்மால் பாப்புலேஷன்ல உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு நியூ ஸ்பீசிஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்களா, அதே அது மாதிரி தான். இன்டர்பிரீடிங், இட் மே பி இட்ஸ்
less impact of that population. It has the historical account, the small patches in that. இதான் loss of the genetic variation சொல்லக்கூடியது. சரியா? ரைட். நெக்ஸ்ட் ஏஜ் ஸ்ட்ரக்சர் பாப்புலேஷன்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்க. ஏஜ் ஸ்ட்ரக்சர் இது ஏற்கனவே நடத்தியாச்சு, இருந்தாலும் அங்கேயும் டயக்ராம் இருக்கு, இங்கே நான் சொன்னதுதான். ஸோ இதுல இருந்து 3 கொஸ்டின் தான் வர வாய்ப்பு இருக்கு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். இதுல டெமோகிராஃபி, இதுல வந்து ஏஜ் பிரமிட் அங்க சொன்னதான் சார், புதுசா ஒன்றும் சொல்லல. ஃபர்ஸ்ட் பாருங்க, யங் பாப்புலேஷன் பெல் ஷேப்டு தான் பாருங்க. பேஜ் நம்பர் 44 அந்த டயக்ராம், பேஜ் நம்பர் 44ல அந்த டயக்ராம் ஏற்கனவே நான் இந்த டயக்ராம் உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன். சரியா? அதாவது பெல் ஷேப்டு ஸ்டேபிள் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு நிறைய, இதுதான் கேட்க வாய்ப்பு நிறைய இருக்கு. யான் ஷேப்டு கேட்பாங்க, இல்லைன்னா பெல் ஷேப்டு கேட்பாங்க. ட்ரையாங்கிள் சொன்னா அது வந்து பாப்புலேஷன் growth பர்ஃபெக்டா இருக்கும். ட்ரையாங்கிள் யங் பாப்புலேஷன் அதிகமா இருக்கும். பெல் ஷேப்டு இதுதான் ஸ்டேபிள் பாப்புலேஷன். யான் ஷேப்னு சொன்னா டிக்ளைன் பாப்புலேஷன். இவ்வளவுதான் சார் கொஸ்டின் கேட்பாங்க, வேற இதுல ஒண்ணு பெருசா ஒண்ணு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரியா? ரைட். நவ் டேக் பேஜ் நம்பர் 30. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, சரி, டைம் ஆயிடுச்சு. ஏன்னா இது அடுத்தது மீதி அடுத்த டைட்டில் இருக்கு பாருங்க, அதை நெக்ஸ்ட் நான் சொல்றேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம எதுவரை பார்த்திருக்கோம் சிலபஸ்ல அப்படின்னு பார்த்தா, மெட்டா பாப்புலேஷன், டீம் டிஸ்போசல், இன்டெஸ்பிங் எக்ஸ்டென்ஷன், ஏஜ் ஸ்ட்ரக்சர் பாப்புலேஷன். கவனிங்க, இதுல நான் ஏற்கனவே ஏஜ் ஸ்ட்ரக்சர் பாப்புலேஷனை முதலே சொல்லிட்டேன். எது? ஏஜ் ஸ்ட்ரக்சர் பாப்புலேஷன் பேஜ் நம்பர் 44ல இருக்கு. ஸ்டேபிள், பெல் ஷேப்டு, யான் ஷேப்டு. ஃபர்ஸ்டே அந்த பாப்புலேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்லயே சொல்லிட்டேன். ஸோ ஸ்பெசிபிக்கா இங்க சிலபஸ்ல சொல்லியிருக்காங்க பாருங்க, ஏஜ் ஸ்ட்ரக்சர் பாப்புலேஷன். அப்ப கொஸ்டின் கேட்டா இந்த 3ல ஒரு கொஸ்டின் வரும். இது ஃபுல்லா நம்ம ஆல்ரெடி பாப்புலேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ்லயும் படிச்ச, ஏன்னா இதெல்லாம் பாப்புலேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல தான் வருது, அதுக்காக தான் நான் சொல்றேன். சரியா? ரைட். ஸோ இன்னைக்கு ஆல்மோஸ்ட் டைம் ஓவர். இதுக்கு அடுத்து ஸ்பீசிஸ் இன்ட்ராக்ஷன், இது எல்லாமே ஓல்டு சிலபஸ்ல இருக்கு சார். ஒண்ணுதான் சிலபஸ்ல இல்ல. ஆக்சுவலா இது ஃபுல்லா முடிக்கலாம்னு தான் நினைச்சேன். சரி, இருக்கட்டும், அடுத்த கிளாஸ் பார்த்துக்கிடுவோம். ஸ்பீசிஸ் இன்ட்ராக்ஷன்ல டைப்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன், இன்டர் ஸ்பெசிபிக் காம்படிஷன், ஹெர்பிவோரஸ், கார்னிவோரஸ், சிம்பயாசிஸ், பாலினேஷன் மட்டும் நம்ம புது சிலபஸ். மற்றது எல்லாமே ஓல்டுல இருக்கு. ஓல்டுல இருந்தாலும் நான் திரும்ப நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை பத்தி நான் ஹைலைட் பண்றேன். சரியா? ஸோ இன்னைக்கு இதோட சிலபஸ் முடிச்சுக்கிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ தேங்க்யூ. எக்ஸிட் ஆக வேண்டாம். குட் நைட் எவ்ரிவன். Thank you, sir.